தயவு செய்து பேரண்ட்ஸுங்க, உங்கள் பிள்ளைங்க ஒரு 15 வயசு ஆயிடுச்சா அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். திரும்ப திரும்ப நான் ஏன் எச்சரிக்கிறேன்னா, அந்த பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. திரும்ப சொல்கிறேன், 15 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க லிஸ்ட்டில் வருவாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைங்க பிறக்கும் போதே அந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சர்ச்சில் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துட்றோம், பிரதர்ஷம் பண்ணிடுறோம். அது ஆண்டோடைய பிள்ளையை பிரதர்ஷம் பண்ணிடுறோம். அது குழந்தை பார்த்தீங்கன்னா அது பாவம் அறியாமல் வளரும். ஆனால் ஒரு 13-14 வயசு ஆச்சுன்னா அதுக்கு பாவம் என்னன்னு தெரியுது. பாவம் செய்யறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டாகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பாவத்தை குறித்து நம்ம சொல்லி பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உணர்த்தி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம்னா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் அந்த பிள்ளைங்க வளருவாங்க. தேவனுடைய ஆவியானவர் அவங்களை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. கொஞ்சம் வளர்ந்துட்டு பிறகு நீங்கள் விட்டீங்கன்னா அவங்க உலகத்தை பார்த்துட்டாங்கன்னா, உலக காரியத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா, நீங்கள் ஞானஸ்தானம் இருந்தாலும் அந்த பிள்ளைங்க எடுக்காது. அந்த பிள்ளைங்க அப்படியே என்ன பண்ணோம், அப்படியே உலகத்தோடு கூட உலக மக்களோடு கூட பழைய அந்த விக்கிரக ஆராதனை கூட அந்த பிள்ளைங்க அப்படியே போயிடுவாங்க. அது பிறகு அப்பா அம்மா கிறிஸ்டினாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, முஸ்லீமாக இருப்பாங்க. அப்புறம் பிள்ளைக்கு இந்துல கல்யாணம் பண்ணுறதா, முஸ்லீமில் கல்யாணம் பண்ணுறதா, கிறிஸ்டினில் கல்யாணம் பண்ணுறதான ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. புரியுதா நான் சொல்றது, விளங்குதுங்களா? நானும் என் வீட்டாரம் என்றால், நான் மாத்திரம் நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே என்ன பண்ணுவோம், சேவிப்போம் அப்படின்ற அந்த உறுதிமொழி எடுத்து உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, சர்ச்சைக்கு வரலையோ, ஞானஸ்தானம் எடுக்கலையோ அவங்க எல்லாரையும் நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்தணும். அதுதான் நம்ம சாட்சி. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணமாக என்னவா இருக்கணும்னா, உன் நிமித்தமாக உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். உன் நிமித்தமாக குடும்பம் எல்லாருமே, அப்பா அம்மா ஆயா தாத்தா யாரெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும், சர்ச்சைக்கு வந்துடணும். அப்படி வரலன்னா அவங்க பாடுனா தெரியுமா, ஐயோ. சரி கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒன்றும் போடல. சரி கவனிங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஏன்னா ஞானஸ்தான ஆராதனை இருக்கு. கவனிங்க, இது சொன்னதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நோவா ஒரு பேழையை கட்டினார்.
நடக்குது அப்படின்னா, பெரும் வெள்ளம் வருது, எல்லாருமே என்ன பண்றாங்க, அழிஞ்சு போறாங்க. ஆனா அந்த பேழை மாத்திரம் அப்படியே தண்ணியில மிதந்து 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 மேல போகுது. எல்லா ஜீவராசியும் அழிஞ்சு போயிடுச்சு. ஆரராத் என்கின்ற அந்த மலை மேல போயிட்டு என்ன பண்ணுச்சுங்க, அந்த பேழை போய் நின்றுச்சு. இப்போ அந்த பேழை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. துருக்கி என்ற தேசத்துல அந்த மலை மேல அந்த பேழை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வேதத்துல சொல்லப்படுகிற எல்லா சம்பவங்களும் உண்மையான சம்பவங்கள். இப்ப இந்த பேழை என்ன பண்ணிச்சாங்க, போய் நின்றுச்சு. இப்ப திரும்ப அவங்க பூமியில வாழணும். கவனிங்க, திரும்ப பூமியில வாழணும். அதுக்கு முதல்ல எதை வெளியே அனுப்புறாங்க பாருங்க. பேச மாட்டேங்கிறீங்களே. முதல்ல எதை அனுப்புறாங்க, ஒரு காகத்தை அனுப்புனாங்க. புரிஞ்சுங்க. அப்ப அந்த காகம் எப்படிப்பட்ட காகம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காகம். நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட காகம், தேவனால் அழைக்கப்பட்ட காகம், அதுக்கு பிறகு தேவனால் அனுப்பப்பட்ட காகம். புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா? புரியல, உணர்வு முறை சொல்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட காகம், தேவனால் அழைக்கப்பட்ட காகம், தேவனால் அனுப்பப்பட்ட காகம். விளங்குதுங்களா? புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களா? சரி, அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்துருவோம். இங்க இருக்கிற நாமும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். விளங்குதா நான் சொல்றது? சரி, இப்ப இந்த காகத்தை பாருங்க, வெளியே விட்டாங்க. போன காகம் வந்துச்சா? ஏன் வரல நீங்க பதில் சொல்லணும். அப்புறம் வரேன். ஏன் வரல நீங்க என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். சரி, அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புறா, தேவனால் உள்ளே அழைக்கப்பட்ட புறா, தேவனால் வெளியே அனுப்பப்பட்ட புறா. இந்த புறா வந்துச்சா பாருங்க. முதல் முறை என்ன பண்ணுச்சு? என்னங்க ஆதியாகமத்து கேள்வி கேட்டுக்கிறேன் நான். முதல் முறை உனக்கு ஒளி வேலை தந்துச்சா கரோலின்? ஏமா கோச்சுக்காத. முதல் முறை ஒளி வேலை கொண்டு வந்துச்சான்னு கேட்டேன். அது இலை பாடுறதுக்கு இடம் இல்லாம, உட்காரத்துக்கு இடம் இல்லாம என்ன பண்ணுச்சுங்க, எங்க வந்துச்சுன்னு சொல்லு. அதுதான் பாயிண்ட். எங்க வந்துச்சுங்க? பேழைக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? திரும்ப ரெண்டாவது முறை அந்த பேழை என்ன, அந்த புறாவை என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அப்ப என்ன பண்ணுச்சுங்க, ஒலிவை இலையை கொத்தி கொண்டு வந்து பேழைக்குள் வந்து கொடுத்தது. இன்னைக்கு நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, பேழைக்குள் இருக்கிற நாம் என்னை முதல் கொண்டு நாம் புறாவா, நாம் காகமா? சொல்லுங்க. புறான்றவங்களாம் கை தூக்கும் பார்ப்போம். நிறைய பேர் தூக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். காக்காக்கும் தூக்க மாட்டீங்க, புறாவுக்கும் தூக்க மாட்டீங்க. நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு. அல்லேலூயா. நீ கை தூக்காமலே இரு, கர்த்தர் பார்த்துதாங்கிறாரு. எதுக்கான உனக்கு தூக்கணும் இல்ல? என்னடா சதீஷ, அது தப்போ கரெக்டா தூக்கினா தானே நல்லது. சரி கவனிங்க, காகான்றவங்களா கை தூக்க பார்ப்போம். நான் காக்கா அப்படியே மகாமா பொண்ணு தான் கை தூக்கணும். சரி, புறான்றவங்கள கை தூக்க பார்ப்போம். அட என்ன எதுக்குமே தூக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. மானிசானம் தூக்குறாருங்க, கை தட்டுங்க அவருக்கு, நான் புறா. ஆமே. சரி கவனிங்க, இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் ஒண்ணு சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இப்ப வரலாம். இப்ப காகம் தெரிந்து கொள்ளப்பட்டது, அழைக்கப்பட்டது, அனுப்பப்பட்டது. ஆனா அந்த காகம், போன காகம் என்ன பண்ணல, திரும்பி வரல. ஏன் வரல அப்படின்னா, யார் சொன்னது? பெனிடாக்கு உற்சாகமா கை தட்டுங்க. என்ன சொல்லிச்சுன்னு தெரியல. சரி, பெனிட்டா அப்படியே பின்னாடி சொல்லுங்க, அந்த காகம் ஏன் திரும்பி வரல உள்ள? இங்க சொல்லாது, ஏன்னா சொல்லிச்சு பெனிட்டா, காகம் ஏன் திரும்பி உள்ள வரல. இங்க சொல்லாத, திரும்ப இங்கே சொல்ற, பின்னாடி சொல்லுங்க, காகம் ஏன் உள்ள வரல. பெனிட்டா சொன்ன ஆன்சர் சொல்றேன். செத்து போன பிணங்களும், செத்து போன பறவைகளும், செத்து போன விலங்குகளும்
அங்கே கடந்தது. அதை தின்னுவதற்காக போன காக்கா அது தின்னு கொண்டே இருந்தது. அது பேழைக்குள்ள பண்ணல, வரவில்லை. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. அப்போ இந்த காகத்துடைய குணம் என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட காகம்தான், அழைக்கப்பட்ட காகம்தான், ஊழித்துக்காக அனுப்பப்பட்ட காகம்தான். ஆனா அந்த காகம் திரும்பி பேழைக்குள்ள வரல. என்ன விஷயம்னா, அது உலகத்தை பார்த்து விட்டது, மாம்சத்தை பார்த்து விட்டது. அது திரும்பவும் பேழைக்குள் வருவதற்கு என்னாலங்க மனதில்லை. இன்னைக்கு அநேகர் அந்த லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், சர்ச்சைக்கு வந்தோம், பரம ஈவ ருசித்து பார்த்தோம், வெளியே போய் சுத்தி கொண்டுக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் காகம். என்னடா இப்படி பாக்குறீங்களா? இல்ல கரெக்டான வெளிப்பாடு சொன்னா இல்ல, அதான் உண்மை. அல்லேலூயா. அவனால உள்ள என்ன பண்ண முடியல, வர முடியல. ஏன்னா பிணங்கள் அழுகி போயிருக்கிறது. அந்த செத்து போன பிணங்களை அது சாப்பிடணும், மாம்சத்தை அது சாப்பிடணும், உலகத்தோடு கூட அது வாழணும்னு சொன்னதுக்காக என்ன பண்ணல, திரும்பி வரலங்க. ஆனா புறா அப்படிப்பட்டது அல்ல. அது மாம்சத்துக்குரியது அல்ல, அது உலகத்துக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. அந்த புறாவை தான் என்ன பண்ணாருங்க, தெரிந்து கொண்டு அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி மேலே வந்த உடனே என்ன பண்ணாராம், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து, நம்ம அந்த காக்காவை போல இல்ல. இன்னைக்கு தம்பி ஜாசுவா ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவனுக்கே தெரியாது, ஆவியான ஒரு புறாவை போல மேலே வந்து என்ன பண்ணுவாரு, அமருவார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. ஏன் புறாவை தெரிந்து கொண்ட, அந்த புறாவுக்குள்ள மாத்திரம்தான் கசப்பு என்கின்ற பாவம் என்கின்ற பிச்சி கிடையாது. மற்ற எல்லா பறவைகளிலும் அந்த பிச்சி என்கின்ற பாவம், கசப்பு எல்லாருக்குள் இருக்கும். ஆனா அந்த புறாவுக்குள் மாத்திரம் கிடையாது. அப்ப அந்த புறா பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட புறா, அழைக்கப்பட்ட புறா, அனுப்பப்பட்ட புறா. அந்த புறா பாருங்க முதல் முறை போச்சு. ஆனா அது உட்காருவதற்கு இலைப்பாரு இடையில என்ன பண்ணுச்சு, திரும்பி எங்க வந்துச்சுங்க, பேழைக்குள்ளே வந்துச்சு. பாதுகாப்பான இடத்துக்கு வந்துருச்சு, தேவன் வச்ச இடத்துக்கு வந்துருச்சு. திரும்ப அனுப்பப்படுறாரு. அந்த புறா இப்ப என்ன பண்ணுச்சு பாருங்க, ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்து அது கொடுத்துச்சு. கரணை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. இதனோட ரகசியம் என்ன அப்படின்னா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்படி இருக்கணும்னா, புறாக்களை போல, ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லுவாரு, புறாக்களை போல கபடற்றவளா இருங்கள். எப்படி இருக்கு சொல்றாருங்க, புறாக்களை போல கபடற்றலா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, பேழைக்குள்ள இருக்கிற நீங்கள் புறாவை போல என்ன செய்யணும், உலகத்துக்குள் போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும், திரும்ப எங்க வரணும், பேழைக்குள் வரணும். புறாவா இருக்கிற நீங்க உலகத்துக்குள் போகணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், எங்க வந்துடணும், பேழைக்குள் வந்துடணும். அந்த ஒளி வேலையை கொத்தி கொண்டு வந்து இது என்ன பண்ணுங்க, நோவா கிட்ட கொடுக்குது. அதே போலதான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேழைக்குள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த சபையில் என்ன பண்ண, நீங்க கொடுக்கணும். பேழைக்குள்ள இருக்க உங்களால என்ன பண்ணணும், அநேகர் போஷிக்கப்படணும். அதுதான் தேவ சித்தம். சரி கவனிங்க, காக்கானுங்களா சில பேருக்கு ஃபீலிங்கா இருக்கும். காக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அடடா, இப்பதான் இப்படி என் கூட வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் சூப்பரா சொல்லுவீங்க நீங்க. திரும்ப அந்த காக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இந்த புறா ஒளி வேலையை கொடுத்து வந்துச்சு. ஆனா காக்கா பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ற, அந்த காக்கா திருந்திக்குதா திறந்தலையா, மனம் மாறிக்குதா மனம் மாறலையா. பல ஆண்டுகள் கழிச்சு எதை ஆண்டவர் தெரிஞ்சுக்கினார் பாருங்க, அந்த காக்கா அழைப்பை இழந்துருச்சு, அந்த காக்கா அபிஷேகத்தை இழந்துச்சு, அந்த காக்கா ஊழியத்தை இழந்துருச்சு. திரும்பவும் ஒரு வாய்ப்பு அந்த காக்கா கொடுக்கிறார். புறாவை தெரிஞ்சுக்கல, எதை தெரிந்து கொண்டாருங்க, திரும்பவும் அந்த புறாவை அழைத்து திரும்ப அந்த புறாவை தெரிந்து கொண்டு திரும்ப அந்த காகத்தை திரும்ப என்ன பண்ணாருங்க, தெரிந்து கொண்டு அனுப்புறாரு. எதை கொடுத்து அனுப்புறாருங்க, அப்பத்தை இறைச்சி கொடுத்து அனுப்ப. இப்ப அது சாப்பிடல. இப்ப அது என்ன பண்ணுங்க, ஏற்கனவே பட்டது போதும். இப்ப அது என்ன பண்ணல, சாப்பிடாம தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ,
தேவன் எதற்காக அழைத்தாரோ, தேவன் எதற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை சித்தத்தை சரியாய் புரிந்து கொண்டு காகம் என்ன பண்ணுதுங்க, ஊழியக்காரனை கொண்டு போய் போஷித்தது. கரண தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அன்பு பிள்ளையே. புறாவா இருக்கிறவனுக்கு நன்றி, காக்காவா இருக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் என்ன பண்றாருங்க, ஏங்க காக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. வெரி குட். சத்தி சிறக்க சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பெனிட்டா தாங்க வெளிப்பாடு சொல்லுது, எனக்கு ஒண்ணுமே புரியல. திறக்கிறது சிமானி கை தட்டுமா. அது காக்காவோ அது புறாவோ, ஆனா அந்த காக்காவும் புறாவும் யாருக்குரியதுங்க, கர்த்தருக்குரியது. அவரால் படைக்கப்பட்டது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது, அவரால் அழைக்கப்பட்ட. அதே போல தங்க இருக்கிற நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்களை மறப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப இது பேழை. இந்த பேழைக்குள்ள குடும்பமா நீங்க வரணும். ஆனா காக்காவா இருக்க கூடாது. என்னவா இருக்கணும், புறாவா இருக்கணும். ஒரு இதுவரைக்கும் நீங்க காக்கா குணத்தோடு இருந்திருந்தாலும் ஆண்டவர் பாருங்க ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னையும் கர்த்தர் பாருங்க ஊழியத்துக்கு பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ புறாவா காக்காவா? கேளுங்க என்ன சொல்றாங்க பாருங்க. சொல்லு, ஒருவேளை இது வரைக்கும் காக்காவா இருந்திருந்தேனா? அட பேசுங்கம்மா. புறாவா மாறிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரமே நான் கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ் எதிர்பாராமல் ஐயா அவங்க என்ன ஒரு பேர் பால் ஜான்சன் ஐயா அவங்க வந்ததுனால என்னால் அந்த செய்தி கொடுக்க முடியல. ஆனாலும் நான் கொடுக்க வேண்டிய அந்த செய்தியில பாதி அவர் கொடுத்தார். என்ன மெசேஜ் கொடுத்தாரு? கோதுமையா, இப்ப நான் சொன்ன புறாவா காக்காவான்னு கேட்ட போல அவர் பதரா கோதுமையான்னு கேட்டார். எங்கிருந்து வசனத்தை எடுத்தாரு? இல்ல பதரை பத்தி எங்கிருந்து எடுத்தாரு? முதல் சங்கீதத்தில் எடுத்தார். காற்று பறக்கடிக்கிற பதரை போல அப்படின்னு சொல்லி. போன வாரம் நான் மெசேஜ் கொடுத்துருந்தேன்னா முதல் சங்கீதத்தில் தான் நான் மெசேஜ் கொடுக்கறதுக்கு இருந்தேன். அதான் அந்த மெசேஜில் கூட அந்த முதல் சங்கீதத்தை அவர் பேசிட்ட பிறகு கொஞ்சம் அதை சொன்னேன். யார் பதறா போயிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் தெரியல. யார் துன்மாவுடைய ஆலோசனை நடக்கிறாங்களோ, யார் பாவுடைய வழியில் நிற்கிறாங்களோ, யார் பரியாசக்கார உட்காரத்தில் உட்கார்றாங்களோ அவங்க என்னவா போயிடுவாங்க? பதறா போயிடுவாங்க. இந்த இடத்துல உட்காராம நிக்காம நடக்காம இருந்தா அவங்க நல்ல கோதுமணியை களைஞ்சு என்ன பண்ணுவாங்க? சேர்க்கப்படுவாங்கன்னு சொன்னேன். சரி, இப்போ இதனுடைய மெசேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் முதலாவது சங்கீதம் முதலாவது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அப்படி கண்களை மூடி. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே நல்லவர், நன்மைகளை செய்கிறவர், நீர் போதுமானவர். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கலந்து கொண்டு நாமத்தை உயர்த்த, நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தனை இரக்கம் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளோடு கூட நீர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. அந்த வார்த்தையில் நாங்கள் தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்டு அதன்படி நடந்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளியே போய் கொண்டு போகலாம், உள்ள வந்துடணும். விக்கியெல்லாம் உள்ள வரணும். இந்த பக்கம் 2-3 பேர் வெளியே போயிருக்கிறீங்க. செய்தி நேரத்தில் தயவு செய்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஜெயராஜ் எங்க? ஜப்ராஜ் இங்க இருக்கிறான். ஜெயராஜ் எங்க? முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவியுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும். இது 3 பத்தி தான் நான் பேச போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பாவியுடைய வழியில நில்லாதுன்னு சொல்றார். அப்ப எங்க நிக்கணும்? ரெண்டாவது, முதல் காரியம் துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்காதுன்னு சொல்றாரு. அப்ப எப்படி நடக்கணும்? ரெண்டாவது சொல்றாரு பாவியுடைய வழியில நிக்காதுன்றார். அப்ப எங்க நிக்கணும்? பரியாசக்கார உட்காரத்துல உட்காராதுன்னு சொல்றாரு. அப்ப எங்க உட்காரணும்? இதுதான் ஒரு மெசேஜ் இன்னைக்கு. அப்ப ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஞானஸ்நானத்த பிள்ளை, ஊழித்திருக்கிற பிள்ளை, சபைக்கு வருகிற பிள்ளை எல்லா இடத்திலும் போய் நிக்க கூடாது, எல்லா இடத்திலும் போய் உட்கார கூடாது, எல்லாருடைய ஆலோசனை கேட்டு நடக்க கூடாது. எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்க வேண்டும். எங்க நிக்க வேண்டுமோ அங்க நிக்க வேண்டும். எங்க உட்கார வேண்டுமோ அங்கே உட்கார வேண்டும். அப்படி வாழ்ந்தாதான் உங்கள் ஆவியை, உங்க ஆத்துமாவை, உங்க சரீரத்தை கரப்படுத்தாமல் காத்துக்கொள்ள முடியும். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியும். உங்க பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை காத்துக்கொள்ள முடியும். ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மாறாக துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நீ நடப்பாயானால், பாவியுடைய வழியிலே நிற்பாயானால், பரியாசக்கார உட்காரத்திலே உட்காருவாயானால் உன் ரட்சிப்பை நீ இழந்து போவாய். உன் அபிஷேகத்தை நீ இழந்து போவாய். உன் அழைப்பை நீ இழந்து போவாய். தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட நீ அந்த சித்தத்தை நீ இழந்து போவாய். உன் ஜெப வாழ்க்கையை நீ இழந்து போவாய். உன் வேத வாசிப்பை நீ இழந்து போவாய். ஆத்தும பாரத்தை இழந்து போவாய். சுவிசேஷ பாரத்தை இழந்து போவாய். ஊழியத்தின் பாரத்தை இழந்து போவாய். எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையான பாத்திரமாய் நிற்பாய். ஆனால் தேவ ஜனமே நல்லா கவனிங்க, மாறாக நீ துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்காம, பாவிட வழியில நிக்காம, பரியாசக்கார உட்கார்ந்து உட்காராம இன்றைக்கு கேட்கிற செய்தியின்படி நீ வாழ்வாயானால் நீ எப்படி இருப்ப தெரியுமா? அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருப்பாய். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருப்பாய். தேவனாலே பயன்படுத்தப்படுகிற பாத்திரமா இருப்பாய். தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் இருப்பார். அநேகர் ஆச்சரியப்படுகிறபடி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை பயன்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை கனப்படுத்துவார். உன் மூலமாய் இந்த உலகத்தோட ராஜ்யத்தை கட்டுவார் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அன்பு பிள்ளைகளே. சரி, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? துன்மார்க்குடைய ஆலோசனையில நடவாமலும். நிறைய முறை சொல்லிட்டுக்கிறேன், துன்மார்கனா யாரு அப்படின்னு நிறைய முறை சொல்லிட்டுக்கிறேன். தேவனை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே யார் தான்? துன்மார்கள் தான். தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிற எல்லாரும் துன்மார்கர் தான். தேவன் வெறுக்கிற
அநீதியான காரியத்தை செய்கிறவர்கள், பாவமான காரியத்தை செய்கிறவர்கள் எல்லாருமே துன்மார்கர் தான். அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவம் செய்கிற எல்லோரையுமே வேதம் என்ன சொல்லுதுன்னா துன்மார்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய பிள்ளை இருக்கிற நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு நிச்சயமா ஆலோசனை தேவை. குடும்பத்தை நடத்துவதற்கு நிச்சயமா ஆலோசனை தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலே வருவதற்கு நிச்சயமா உங்களுக்கு ஆலோசனை தேவை. கணவன் மனைவியுடைய உறவு சீரா இருப்பதற்கு நிச்சயமாய் உங்களுக்கு ஆலோசனை தேவை. உங்களுடைய இல்லற வாழ்க்கை கட்டப்படுவதற்கு உங்களுக்கு ஆலோசனை தேவை. உங்க தொழிலை நல்லா நடத்துவதற்கு உங்களுக்கு ஆலோசனை தேவை. இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் யாருடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கிறோம், இதுதான் மிக முக்கியமானது. வேதம் நமக்கு அழகா சொல்லுது, துன்மாருடைய ஆலோசனையில நடக்காத. இன்னைக்கு குறிக்காரன் சொல்ற ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்க எத்தனை பேர்? கிறிஸ்தவங்க, நான் சொல்றது இந்துக்கள் கிட்ட போகல, லைவ்ல போகுது. ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை. நான் அவங்க பக்கம் நான் போல. நான் சொல்லி கொண்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்துவ பத்தி சொல்றேன். நம்ம சபையில மாத்திரமல்ல, நான் கிறிஸ்தவத்தை பத்தி பொதுவா சொல்லி கொண்டிருக்கிறேன். குறிக்காரனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்க எத்தனை பேர்? 4 நட்சத்திரம் பார்க்கக்கூடிய ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்க எத்தனை பேர்? புடுபுடுக்காரனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்க எத்தனை பேர்? ஜோசிக்காரனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்க எத்தனை பேர்? பலவிதமான பாவத்தில் இருக்கிறவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்க எத்தனை பேர்? கிறிஸ்தவர்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்துக்களை நான் சொல்லல. ஒரு காலத்தில் நம்மளும் அதை கேட்டு நடந்த, நான் அவங்கள சொல்லல. நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பிரச்சனையா யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம்? ஒரு நெருக்கமா யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம்? தாவீது யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாரு? அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் அவர் யாருக்கு ஆலோசனை கேட்டாரா? கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டார். அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்தார். அதனால்தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நீயும் நானும் யாருடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கிறோம்? நல்லவருடைய ஆலோசனையா இல்ல துன்மாருடைய ஆலோசனையா? இந்த துன்மாருடைய ஆலோசனை நடப்பாயானால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வீழ்ச்சி அடைஞ்சிருவ, நீ விழுந்து போயிடுவ. ஆனா மாறாக தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தால், ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் நீ விழுந்து போக மாட்ட, நீ சரிக்கு போக மாட்ட, நீ பின்மாற்றமா போக மாட்ட. நீ கர்த்தருக்குள்ள உறுதியா இருப்ப, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவ, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவ, சமுதாயத்துல நீ சிறந்து விளங்குவ. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அன்பு பிள்ளையே. ஒரு வீடு கட்டக்கூடாது, யாருக்கிட்ட ஆலோசனை கேட்க போறாங்க? கிறிஸ்தவங்க. ஒரு குழந்தை பிறக்க கூடாது, யாருக்கிட்ட போறாங்க ஆலோசனை கேட்க? ஒரு பெண்ணு ஏஜ் அட்டன் பண்ண கூடாது, யாருக்கிட்ட போறாங்க ஆலோசனை கேட்க? ஒரு திருமண காரியம் ஒழுங்கு செய்யக்கூடாது, யாருக்கிட்ட போறாங்க ஆலோசனை கேட்க? துன்மார்கன் இடத்துல, பாவியின் இடத்துல, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிற மக்களிடத்துல போய் ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்தவங்க ஆலோசனை கேட்டு நடக்கிறாங்களே, அது தேவனை எவ்வளவு வேதனைப்படுத்தும், அது எவ்வளவு அவரை துக்கப்படுத்தும், அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார். அப்ப மாறா எப்படி நம்ம நடக்கணும்? துன்மார்க ஆலோசனை நடக்காம ஆவிக்குரிய பிள்ளைங்க எப்படி நடக்கணும்? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடக்கிறீங்க நான் பாக்குறேன். நான் அங்க நின்று நந்து வரதை பாக்குறேன். நான் அந்த நாடே சொல்லல. சில பேர் அண்ணன் நட போட்டு வரீங்க, சில பேர் பிடி உஷா போல வரீங்க, நான் அந்த நட சொல்லல. சில பேர் ஒய்யாரமும் நடந்து வரீங்க, சில பேர் ஆடி அசந்து நடந்து வரீங்க, அந்த நடை நான் சொல்லல. நான் சொல்றது நடை என்றால் என்னங்க? வாழ்க்கை நடைமுறை. என்ன முறைங்க? வாழ்க்கையின் நடைமுறை. எதை கேட்டு நடக்கிறோம்? யார் சொல்றதை கேட்டு நடக்கிறோம்? அந்த நடையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைங்க துன்மாருடைய ஆலோசனை நடக்க கூடாது. எப்படி நடக்குன்னு பைபிள் சொல்லுது, நிறைய வசனம் சொல்லுது. நான் ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்ல நான் விரும்புகிறேன். வசனம் சங்கீதம் 32:8 சீக்கிரம் வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து, பாருங்க சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன், காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன், நான் காட்டுவேன். வாழ தெரியலையா, நடக்க தெரியலையா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். துன்மாருடைய ஆலோசனை உனக்கு வேண்டாம், உலகத்தாருடைய ஆலோசனை உனக்கு வேண்டாம். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன், காட்டுவேன். அப்ப யாருடைய வழியில நம்ம நடக்கணும், கர்த்தர் காட்டுகிற அந்த வழியில நடக்கணும். வேதம் சொல்லுகிற அந்த வழியில நடக்கணும். தேவன் விரும்புகிற அந்த வழியில நடக்கணும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். படிக்கிற பிள்ளைகளை, வேலை செய்கிற பிள்ளைகளை, குடும்பத்தை நடத்துகிறவர்களை, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவர் நல்ல ஆலோசனை உனக்கு கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவாராம். அவருடைய வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாராம். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் சொல்லுவேன், உனக்கு அறிவுரை நான் சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. பாருங்க, தாவீது தன் வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அவன் நடந்தான். தேவனுடைய ஆலோசனை பெற்றவன் நடந்தான். நீங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்திலே அவன் ஆலோசனை கேட்டு நடந்ததை வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியான உன்னுடைய வாழ்க்கையில நீ யாருடைய வார்த்தையை, யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற? மனுஷ சொல்லுகிற ஆலோசனை அது உனக்கு ஏற்றதா இருக்குமா? மனுஷ சொல்லுகிற ஆலோசனை அது உன் குடும்பத்திற்கு ஏற்றதா இருக்குமா? மனுஷ சொல்லுகிற ஆலோசனை அது உன் வியாபாரத்துக்கு, தொழிலுக்கும் அது ஏற்றதா இருக்குமானா நிச்சயமா இருக்காது. ஆனா தேவன் கொடுக்கிற ஆலோசனை அது உனக்கு ஏற்றதா இருக்கும். ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற ஆலோசனை அது உனக்கு ஏற்றதா இருக்கும். கவனிங்க, சென்னையில ஒரு வாலிப பெண்ணு, அந்த பெண்ணுக்கு நிறைய வரன்கள் வருது. மாப்பிள்ளை வந்து பாக்குறாங்க, ஆனா செட் ஆகல. கடைசியா ஊழியக்காரர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல, ஆனாலும் கூட நாங்க ஆண்டவர் மேல விசுவாசமா காத்திருக்க, நல்ல வாழ்க்கையை தருவாருன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரும் மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்றாரு. கவலைப்படாதமா, அந்த வருடம் முடித்துக்குள்ள கர்த்தர் நல்ல ஒரு மகனை உன் மகளுக்கு தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாருங்க, 3 மாப்பிள்ளை வராங்க. எத்தனை மாப்பிள்ளை வராங்க சொல்லுங்க? எத்தனை மாப்பிள்ளை வராங்க? 3 மாப்பிள்ளை வராங்க. ஒரு மாப்பிள்ளை ஃபாரின்ல வேலை செய்யறவர். கவனிங்க, வேலை செய்யறார், கை நிறைய லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு மாப்பிள்ளை. 2வது மாப்பிள்ளை இங்க பிசினஸ் செய்யறார். தமிழ்நாட்டுல சென்னையில பிசினஸ் செய்யறாரு, அவரும் லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறார். 3வது ஒரு மாப்பிள்ளை படிச்சிருக்கிறாரு, அந்த படிப்பேற்ற வேலை கிடைக்கல, ஒரு சின்ன ஒரு வேலை செய்யறாரு, ஆனா ஆவிக்குரிய மகன். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன். ஆனா வெளிநாட்டில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படல, பிசினஸ் பண்ண ரட்சிக்கப்படல, ஆனா கிறிஸ்துவ தான், மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவங்க, ஆவிக்குரிய கிறிஸ்துவ அல்ல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ அல்ல. இப்ப 3 பேர் வந்து நிக்கிறாங்க. நம்ம யாருக்கு கொடுக்கலாம்னு நினைப்போம்? சும்மா ஓவராலாம் சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும்.
பாரினுக்கு அமிச்சிடலாம். உண்மையை சொல்றீங்க, நீங்க அந்த உண்மையை ஒத்துக்கிறீங்க பாருங்க, அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். எங்க அனுப்பணும் ஆசைப்படுவோம், அவங்களுக்கு அந்த ஆசை தான் வந்துச்சான். ஆசை வர்றது தப்பு இல்லைங்க, ஆசைப்படுறது தப்பு இல்லை, விரும்புறது தப்பு இல்லை. ஆனா தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து நம்ம செயல்படும் போது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இவங்க 3 மாப்பிள்ளை குழப்பம், யாரு கொடுக்குதுன்னு குழப்பம். பொண்ணை கூட்டின்னு வந்துட்டாங்க, பேரண்ட்ஸ் வந்து ஆனா எங்களுக்கு ஆசை வந்து பாலினத்தை கொடுக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனாலும் தேவ சித்தம் எதுவும் எனக்கு தெரியல. நீங்க ஜோமனி எந்த பையனுக்கு பொண்ணை கொடுத்து சொல்லி அந்த பையனுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சரிமா, நான் ஜோம் பண்ணிட்டு ஆம்பளைக்கு என்ன உணர்த்துறாரோ அதை சொல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பெண்ணுக்காக ரொம்ப பாரத்தோடு ஜோம் பண்றாரு. அப்படி ஜோம் பண்ணும்போது உள்ளத்துல ஏவராரு ஆண்டவர், பாலின் காரணம் கொடுக்காத, யாரும் கொடுக்காத, அவன் எப்படி இருக்கான்னு தெரியாது, பிசினஸ் மேன் கொடுக்காத, அவன் பிசினஸ் ஓடிடுவான், அவன் கர்த்தருக்குள்ள இல்ல. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆவிக்குரிய மகனா இருந்து நல்லா படிச்சு ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் நல்ல ஒரு வேலை எதிர்பார்த்து கொடுக்கிற எந்த மகனுக்கும் பொண்ணுடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்குன்னு கர்த்தர் சொன்னாரு சொல்லிட்டார். நம்மளால என்ன பண்ணிருப்போம், மாசுக்கு எங்க மேல மறுபாடு சொல்லிச்சுப்பான், கை தட்டுப்பான். மேலனாக நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டா பெரியவராக நினைச்சிட்டு அவர் வந்து யாருக்கு வேலை வைக்கலாத கொடுக்க சொல்றாரு. இப்படித்தான் சொல்லுவோம், நான் தான் சொல்றேன், பிராக்டிகலா பேசுவோம். என் பொண்ணு படிச்சுக்கிறா, நர்சிங் படிச்சிருக்கிறா, வெளிநாட்டுக்கு போனா பாருங்க அவ்வளவு சம்பாதிப்பா, இவ்வளவு சம்பாதிப்பா, நல்லா செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இவன் பிசினஸ் மேனுக்காரன் லட்சமா சம்பாதிக்கிறான், அழகா வீட்டோட சந்தோஷமா இருக்கிறான், இவனுக்கு நல்ல வேலை இல்லை, வச்சிருக்கிறான், இவனுக்கு புத்திரம் போக என்ன பண்ணுவா, கஷ்டப்படுறாங்க, என்ன தோணும். ஆனா அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு பாரின் பையனை தான் கொடுக்கணும்னு ஆசை. ஆனா கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவட ஆலோசனைகள் நாங்கள் கீழ்ப்படிந்து எங்க பொண்ணு கர்த்தர் சொன்ன அந்த மாப்பிள்ளைக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சின்ன வேலை செய்கிற அந்த மகனுக்கு நாங்கள் கொடுக்க சொல்லி மனப்பூர்வமாய் அந்த மகளை அந்த மகனுக்கு கொடுத்தார்களாம். வருடங்கள் உருண்டோடினது. ஒரு நாள் கவனிங்க, பல வருடங்கள் போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த ஐயாவை கூப்பிடுறது இந்த பொண்ணு வருது. எனக்கு கல்யாணம் பண்ணி அமைச்சிட்டாங்க, அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ளோட வருது, ஐயா நாங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கிறோம். என்ன கட்டி இருக்கிறோம், அதை நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படியேம்மா, ரொம்ப சந்தோஷமா. அப்ப சொல்றாங்க, ஐயா நீங்க சொன்ன கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அப்படியே நாங்க நடந்தோம். எங்க அப்பா அம்மாவும் ஒத்துனாங்க, நானும் ஒத்துன்னு திருமணம் பண்ணி கொண்டோம். திருமணமாகி கொஞ்ச நாட்களிலே என் கணவருக்கு அரசாங்க வேலை கிடைத்தது. சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. என் கணவர் அது மாத்திரம் அல்ல, நாங்க இருக்கிற பகுதியில அவர் பார்ட் டைம் என்ன பண்றாங்க, ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறார். நானும் ஊழியத்தில் இருக்கிறேன். மூன்றாவதாக நாங்கள் எங்கேயும் கடன் வாங்காமல், எங்கும் லோன் போடாமல் கர்த்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒரு வீட்டை கட்டி இருக்கிறோம். வந்து டெடிகேட் பண்ணுங்க. கரட கட்டுவோமா? பில்டிங் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை நீ இஷ்டமா ஏற்கிறேன்னா வாழ்க்கை ஒரு நஷ்டமும் கிடையாது. புரியுது? கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை பாருங்க, நீங்க இஷ்டமா ஏற்றுக்கிறீங்கன்னா வாழ்க்கை ஒரு நஷ்டமும் வராது. கரலை கட்டி அப்ப துன்மாருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. எப்படி நடக்கணும்? கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அவர் காட்டுகிற வழியில என்ன பண்ணணும், நடக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 128:1 சீக்கிரம் வாசிக்கலாமா?
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை கேட்பது வழியில் நடக்கணும். இங்க பாருங்க, இரண்டாவது கர்த்தருக்கு பயந்து. கவனிங்க, எப்படிங்க சொல்லுங்க, எப்படிங்க? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நாம் நடக்கணுமா? அவர் காட்டுகிற அந்த வழியில நம்ம நடக்கணுமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கவனிங்க, சின்ன பிள்ளைலாம் கொஞ்சம் அடக்குங்க, பத்திரம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குமா? விசாலமா இருக்குமா? ஆனா இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசித்தா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியுமா? கவனிங்க, இந்த கர்த்தர் காட்டுகிற வழி நமக்கு என்ன தெரியும்? வழி தெரியும். ஒரு டார்ச்சில் அடிச்சோம்னா அதே போல ஒரு 50 மீட்டருக்கு வெளிச்சம் தெரியும். ஆனா கர்த்தர் காட்டுகிற வழி அப்படி இருக்காது. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நான் கர்த்தருடைய வழியில நடக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் நான் நினைச்சிருப்பேனா? கொஞ்சம் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய இடத்த வாங்குவோம், இவ்வளவு ஆத்துமாக்கள் வருவாங்க, இப்படி எல்லாம் நம்ம ஊழியத்தை செய்ய போறோம் அப்படின்னு எனக்கு முன்கூட்டியான தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியாது. நல்லா கவனி. அதே போலதான் உனக்கு வச்சிருக்கிற உயர்வு உனக்கு ஒன்றும் தெரியல, உனக்கு வச்சிருக்கிற ஆஸ்வாதம் உனக்கு தெரியல. இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வதுனா கர்த்தருக்கு பயந்து. சொல்லுங்க, எப்படிங்க? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கும் போது பின்னாடி சொல்ற ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். ஆனா அவர் காட்டுகிற வழி எப்படி இருக்குன்னா இடுக்கமான வழி. கவனிங்க, எப்படிப்பட்ட வழிங்க? இடுக்கமான வழி. ஆனா அந்த இடுக்கமான வழியை நீ போகும்போது கர்த்தரும் கூடவே இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தரும் கூட இருப்பாரு. என்ன நடக்குன்னா, இந்த கர்த்தர் காட்டுற வழி எப்படின்னா, நம்முடைய கையில ஒரு சின்ன கேண்டல். சொல்லுங்க, என்னங்க? இந்த கேண்டல் கையில வச்சுட்டு இப்ப வெளிச்சத்தில் நடக்கிறோம். இந்த கேண்டல் வெளிச்சம் எவ்வளவு தூரம் தெரியும்? சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு ஸ்டெப் தான் நமக்கு தெரியும், அடுத்த ஸ்டெப் என்ன நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. இப்ப அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற என்ன தெரியும்? இன்னும் ஒரு ஸ்டெப் தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். கரலத்தடி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. உன் கையில் ஒரு விளக்கு இருக்கும் போது பாருங்க, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நமக்கு தெரியாது. ஆனா நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு உனக்கு வழி பிறக்கும், உனக்கு வழி திறக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் ஊழியத்தின் வாழ்க்கை. இதை நீங்க சரியா புரிந்து கொண்டீங்கன்னா நீங்க கர்த்தருடைய வழியில பயந்து நடப்பீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் பாருங்க, உடனே வாழ்க்கையில முன்னேறிடணும், உடனே மேல வந்துடணும். அவங்க இடம் வாங்கிட்டாங்க, நம்ம இடம் வாங்கிடணும். அவங்க வீடு கட்டிட்டாங்க, நம்ம வீடு கட்டிடணும். அவங்க வாகனம் வாங்கிட்டாங்க, நம்ம வாகனம் வாங்கிடணும். அவங்க காரு வாங்கிட்டாங்க, நம்ம காரு வாங்கிடணும். அப்படி நிறைய பேர் பாத்தீங்கன்னா குறுக்கு வழியில போயிடுறாங்க, மனுஷர் காட்டுகிற வழியில போயிடுறாங்க. கவனிங்க, ஏன்னா அதுதான் உடனே போக முடியும். தவறான வழியில போனா தான் உடனே மேல வர முடியும். இன்னைக்கு ஊழியக்காரர் கூட பாத்தீங்கன்னா குறுக்கு வழியை தான் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அவங்க கொடுப்பாங்களா, இவங்க கொடுப்பாங்களா, அங்க போலாமா, இங்க போகலாமா, அவங்க இடத்த வாங்கிட்டாங்களே, அவங்க சர்ச்சை கட்டிட்டாங்களே, அவங்க பெருசா சாதிச்சுட்டாங்களே அப்படின்னு நிறைய ஊழியக்காரர் பாருங்க குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்ல அன்பு பிள்ளை, அது தவறான ஒரு காரியம். கர்த்தருக்கு பயந்து அதோட அர்த்தம் என்னன்னா, தவறான வழியில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நடந்து மேல வரக்கூடாது. தவறான வழியில போயிட்டு எதை நம்ம வாங்கக்கூடாது, தவறான வழியில போய் எதை நம்ம சம்பாதிக்க கூடாது, உடனே மேல வர வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கவும் கூடாது. ஒரு கேண்டல் கையில் இருக்கும்போது எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்து போகும்போது உனக்கு வழி அப்படியே காட்டிட்டே வருது. அதே போலதான் அன்பு பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தேனா, அந்த பயந்து நடக்குதுன்னா பாவத்தை வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து, மீறுதல்களை விட்டு மனம் திரும்பி அவருக்கு பயந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ வரும்பொழுது அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் கூட இருந்து உன்னை உணர்த்தி உன்னை நடத்தி கொண்டே வருவாரு. அப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நீ நடக்கும் போது உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனி தருகிற திராட்சை கொடி போல் இருப்பாள்.
நீ நிறைய பேர் மனைவி இல்ல, மனைவி சரியில்லை கணவர்களே, முதல் நீங்க கர்த்தருக்கு பயந்தோட வழியில நடந்து பாருங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உன் மனைவி கனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பாங்க. கணவன்மார்களே, நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்து பாருங்க, நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. வேற யாரும் சாப்பிடுவதற்கு அவர் அனுமதி கொடுக்க மாட்டாருங்க. சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டி 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 என்று கட்டி கொண்டிருக்கிற சகோதரனே, சம்பாதிக்கிற பணமெல்லாம் லோனு கட்டி கொண்டிருக்கிற சகோதரனே, தூங்க முடியாம சாப்பிட முடியாம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தை கேளுங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க. உங்க கையின் கிரியைகளை, நீங்க கைட்டு செய்கிற வேலையை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாருங்க. நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க. உங்க மனைவி உங்கள் வீட்டோர்களை கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க உங்க பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அன்பு பிள்ளையே, நீங்க அவருடைய வழியில நடந்துட்டா போதுங்க. அவர் காட்டுகிற வழியில நடந்துட்டா போதும். அவருடைய வழியில நடக்கிற நம்ம எப்படி நடக்கணுமா? பயத்தோடு நடக்கணும், பக்தியோடு நடக்கணும், பரிசுத்தமா நடக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் சரிதானா என்று பயந்து பயந்து நீ நடந்து பாருங்க. உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கலாம். என்னை வந்து நீங்க கேளுங்க. கர்த்தரை உயர்த்தலனா என்னை வந்து கேளுங்க. கர்த்தர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கலனா என்னை வந்து நீங்க கேளுங்க. இன்னும் 2 வசனத்துல வாசிக்கலாம், நேரம் இல்ல. எபேசியர் 5:8, 3 யோவான் 1:4. முதல்ல எபேசியர் 5:8 வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்த உற்சாகமாய். எப்படி நடக்கணும்? துன்மார்க்க ஆலோசனை நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி நடக்கணும்? கர்த்தருடைய ஆலோசனை நடக்கணும். கர்த்தருக்கு பயந்தோட வழியில நடக்கணும். அடுத்து பார்த்தோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும் அப்படின்னா இருளின் பிள்ளைகளாகவும் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. இந்த இருளில் நடக்கிற பிள்ளைங்க யாரு? கொஞ்சம் கவனிங்க. திருடன் பகல்ல வருவானா நைட்ல வருவானா? கொலைகாரன், கொள்ளக்காரன், ஏமாத்துறவன், அவன் எப்போ வரும்? அவன் எதை விரும்புவான்? இருளை தான் விரும்புவான். கள்ள கடத்துறவன் எப்ப போவான்? பகலெல்லாம் தூங்கி நிற்பான், ஆனா இரவெல்லாம் முடிச்சுட்டு நடப்பான். அப்ப பாவம் செய்கிறவர்கள் இருளிலே நடக்கிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். பாவம் செய்கிறவர்கள் இருளிலே நடக்கிறான்னு சொல்லி அர்த்தம். பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், உண்மையாய் வாழுகிறவர்கள், நியாயமாய் வாழுகிறவர்கள், நீதியாய் வாழுகிறவர்கள் வெளிச்சத்தில் நடக்கிறார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி அர்த்தம். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. அப்ப நம்ம எப்படி நடக்கணும்? 1 பார்த்து எப்படி நடக்கணும்? கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கணும். 2 பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்தோட வழியில் நடக்கணும் பார்த்தோம். 3 பார்த்தோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடக்கணும். அடுத்து ஒன்று சொல்லிட்டு அடுத்து போறேன். 2 பாயிண்ட் சொல்லணுமே, அதனால 3 யோவான் அந்த 4வது வசனம் 1-4 வாசிக்கலாம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. 4வது எதில நடக்கணுமா? சத்தியத்திலே நடக்க வேண்டுமா? கேட்ட சத்தியத்தின்படி நடக்க வேண்டுமா? எத்தனை சத்தியங்களை நம்ம கேட்கிறோம், அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறோமா? யார் சத்தியத்தில் நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் அதை விரும்புகிறார், தேவன் அதை எதிர்பார்க்கிறார். சத்தியத்தை கேட்கிறதாக மாத்திரம் இல்லாமல் அதன்படியும் செய்யுங்கள், அதன்படி நடவுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகா சொல்லுங்க. நம்ம பார்க்கிறோம். சத்தியத்தை பேசுறதும் ஈஸி, சத்தியத்தை கேட்கறதும் ஈஸி, ஆனா சத்தியத்தின்படி நடக்கிறதா கஷ்டம்.
ஆண்டவர் பாருங்க, யாரை பார்த்து சந்தோஷப்படுகிறாராம், யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாராம்? சத்தியத்தின் படி யார் நடக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாராம். ஒரு ஊழியக்காரனுக்கு யாரை பார்த்து சந்தோஷப்படுவாரு? சத்தியத்தின்படி நடக்கிறவங்களை பார்த்து தான் சந்தோஷப்படுவார். கவனிங்க, தாறுமாறா நடக்கிறவங்களை பார்த்து ஊழியக்காரன் சந்தோஷப்படுவானா? கொஞ்சம் கவனிங்க, தாறுமாறா நடக்கிறவங்களை பார்த்துட்டு ஊழியக்காரன் சந்தோஷப்படுவானா? பாவ வழியில நடக்கிறவனை பார்த்து ஊழியக்காரன் சந்தோஷப்படுவானா? தகாத விதமா நடக்கிறவனை பார்த்து ஊழியக்காரன் சந்தோஷப்படுவானா? இல்லைங்க. தன் பிள்ளைங்க, சர்ச்சைக்கு வர பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும், கர்த்தரத்துல ஆலோசனை கேட்டு அந்த வழியில நடக்கணும்னு சொல்லிதான் தேவனும் விரும்புவாரு, தேவனுடைய ஊழியக்காரர் விரும்புவாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவம் எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தரோட ஆலோசனை கேட்டு நடக்கிறாங்களா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கிறாங்களா? கடைசியா பார்த்தோமே, சத்தியத்தின்படி நடக்கிறாங்களா? சத்தியம் தெரியும், அநேக சத்தியம் தெரியும், அநேக சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறோமா? கேட்ட சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறோமானா கேள்விக்குறிதான். இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிடுறோம். எப்படி கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு? எப்படி கர்த்தர் உயர்த்துவாரு? எப்படி கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வாரு? எப்படி உன்னை கொண்டு ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வாரு? எப்படி உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு? அப்ப கேளுங்க அன்பு பிள்ளைகளை, முதல் காரியம் என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு பிரியமான வழியில நீங்க நடக்கணும், தேவனோடு நடக்கணும். வேதத்துல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோடு நடந்தாங்க. ஏனோக்கு தேவனோடு நடந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னமாய் எலியா தேவனோடு நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனோடு நடந்த ஏனோக்கையும் தேவனோடு நடந்த எலியாவையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா? எடுத்துக்கொண்டார் அன்பு பிள்ளையே. அதே போல இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் தேவனோடு கூட நடக்கணும். தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். தேவனோடு நடக்க நீங்கள் பழகணும். அதை விட்டுட்டு உலகத்தோடு கூட, உலக மனிதனோடு கூட, உலக மனிதர்களை போல நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் உலகத்தான் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆகினாலே நீங்கள் தேவனோடு கூட நடக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும். நோவா தேவனோடு கூட வாழ்ந்தார். அது நிமித்தமாகத்தான் நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. மோசே தேவனோடு நடந்தார். அது நிமித்தமாகத்தான் மோசேவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார். வேதத்துல யாரெல்லாம் தேவனோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் மூலமாய் அவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது, அவருடைய கிரியைகள் வெளிப்பட்டிருக்கிறது. ஏன்? அவரே வெளிப்பட்டிருக்கிறார். அவர்களை கொண்டு தன் சித்தத்தை இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றியிருக்கிறார். ஆகினால் இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீங்க? துன்மாருடைய ஆலோசனையிலே நடந்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல அப்படி கேட்ட அந்த செய்தியின்படி கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்தோட வழியில் நடக்கிறீங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கிறீங்களா? சத்தியத்தின்படி நடக்கிறீங்களா? நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பரிசுத்தமான நடக்கை அறிந்து கொண்டு அவர்களை போல தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து அன்பு பிள்ளையே, உலகம் ஒரு மாயை. உலகத்தை நாம் பின்பற்றி போவோமானால் ஒரு நாள் உலகம் நம்மை கைவிட்டுடும். உலக மனிதன் ஒரு மாயை. அவன் நடக்கைகளை நாம் தெரிந்து கொண்டு அவளை பின்பற்றி போவோமானால், அவளை போல நடக்க நினைப்போமானால், ஒரு நாள் இந்த உலகம் கைவிடும் போது, அவர்கள் கைவிடப்படும் போது நாமும் கைவிடப்படுவோம். அவர்கள் நரகத்தில் தள்ளப்படும் போது நாமும் நரகத்தில் தள்ளப்படுவோம். அதுல ஜாக்கிரதை, எச்சரிக்கை. நம்முடைய கால்கள் எங்க நிற்க வேண்டுமோ அங்கதான் நிக்கணும். நம்முடைய கால்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படிதான் நடக்கணும். நம்ம எங்க உட்காரணுமோ அங்கதான் உட்காரணும். ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி வேணாலும் நடக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க வேணாலும் நிக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க வேணாலும் உட்கார கூடாதுங்க. நமக்குன்னு ஒரு ஸ்தானத்தை தேவன் வச்சிருக்கிறார். நமக்குன்னு
ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பொசிஷனை தேவன் வச்சிருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, கெடுத்து கொள்ளக்கூடாது. அதை நம்ம இழந்து போகக்கூடாது. அன்பு பிள்ளைகளை, இழந்து போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், துன்மாருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. எப்படி நடக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. சொல்லுங்க, ரெண்டாவது நாங்க இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பாவம் என்பது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு தெரியல. எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பாவம். நம்ம படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பாவம்னா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு படிக்கிற இடத்துல தான் நிறைய பாவமே பெருகி கொண்டிருக்கிறது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பாருங்க, அவங்க ஸ்கூலுக்கு போறாங்களா இல்ல எங்க போறாங்கன்னு தெரியல. அவ்வளோ பாவம் அந்த ஸ்கூல்ல பெருகி இருக்கு. அவ்வளோ பாவங்கள் அந்த காலேஜில் பெருகி இருக்கு. நம்ம வெள்ளூர்ல கவனிங்க, ஒரு காலேஜில் பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா தப்பாயிடும். நம்ம வெள்ளூர் மாவட்டம் ஒரு பெரிய ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, HIV டெஸ்ட் எடுத்துருக்கிறாங்க. அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 50% மேல 50% மேல HIV 50% மேல. அதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். காலேஜ்லயா? அப்ப அவங்க படிக்க போறாங்களா, எதுக்கு போறாங்க? ஸ்கூல் போற பிள்ளையோட பேகை செக் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளையோட பேக் அது லைவா போகுதுன்னு பாக்குறேன். அதனால எனக்கு ரொம்ப அடக்கி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தகாத பொருட்கள் எல்லாம் அந்த பேக்ல இருந்திருக்கு. தகாத பொருட்கள் எல்லாம், இன்னும் போதை பொருட்கள் எல்லாம் அந்த பேக்ல இருந்திருக்கு. எங்க போற பிள்ளைங்க? ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்க, எப்படி வாழ்றாங்க பாருங்க. அப்ப பாவிட வழியில நிக்காத என்ன அர்த்தம்னா, அவன் பாவம் செய்யறான் அப்படின்னு தெரியுதா, அவன் பக்கத்துல போய் என்ன பண்ணாதீங்க, நிக்காதீங்க. இல்ல நான் குடிக்கல, ஆனா குடிகாரன் பார்த்து நிக்கிறேன்னா நிச்சயமா சொல்றேன், உன்னையும் குடிகாரன் தான் சொல்லுவாங்க. நீ ஒரு நாள் குடிகாரனா மாறிடுவேன். இல்லங்க அவங்க தப்பு பண்ண, நான் தப்பு பண்ண, சும்மா தாங்க நிக்கிறேன். இல்லங்க, இன்னைக்கு நீ சும்மா நிப்ப, நாளைக்கு நீ மெய்யாவே போய் நிப்ப. அனுபவத்தில் நான் சொல்றேங்க. நானும் அப்படியெல்லாம் சேலஞ்சு பண்ணவன் தான். எல்லாரும் கூட பழகும், பேசும், எந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னவன் தான். ஆனா அவங்க கூட எல்லாம் நடந்ததுனால, பேசின பல சில பாவத்தில் விழுவதற்கு நண்பர்கள் காரணமா மாறிட்டாங்க. நல்லா கவனிங்க அன்பு பிள்ளைகளே. அவ பாவிட வழியில நீ நிக்காத. நீ நிக்க வேண்டிய இடம் அது அல்ல. பாவி எங்க நிப்பான்? ஒயின் சாப்பாடு நிப்பான். பாவி எங்க நிப்பான்? சாராய் கடை நிப்பான். பாவி எங்க நிப்பான்? நடுத்தர நிப்பான். பாவி எங்க நிப்பான்? கலவரம் எங்க நடக்குதோ அங்க நிப்பான். பாவி எங்க நிப்பான்? கேலி கிண்டல் பண்ணுகிற அந்த இடத்துல நிப்பான். பாவி எங்க நிப்பான்? ஆண்டுக்கு பிரியமில்லாத இடத்துல நிப்பான். பாவி எங்க நிப்பான்? சினிமா தேட்டரில் நிப்பான். பாவி எங்க நிப்பான்? பார்க்கல பீச்சில் நிப்பான். அப்படி நீ போய் அங்க நிப்பாயானால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ இழந்து போவாய். உன் ரட்சிப்பை இழந்து போவாய். தேவனுக்கு உனக்கு இருக்க உறவு அது ஒன்றுமில்லாமல் அது சீரழிந்து போய்விடும். இந்த கால் எங்க நிக்கணுமோ அங்க தாங்க நிக்கணும். இந்த கால் யாருக்காக ஓடணும்? அவருக்காக ஓடணுங்க. அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக ஓடணும். அவருடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாத கால்கள் ஓடணும். உன் கால்கள் தேவையில்லாத இடத்துல போய் என்ன பண்ணாதுங்க, நிக்க கூடாது. பாவில் இருக்கிற இடத்துல நிக்க கூடாது. இந்த கால்களை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு நான் சுதந்திரமா தருவேன், சொந்தமா தர சொல்லி இருக்கிறாரு. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மீது எவ்வளவு அழகா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வசனம் நம்முடைய பாதத்துக்கும் கால்களுக்கும் அது எப்படி இருக்குதா? வெளிச்சமாக தீபமாக இருக்கிறதா? காலுக்கு சொல்றாரு பாருங்க, பாதத்திற்கு. அப்படிப்பட்ட பாதம் இன்னைக்கு எங்க போய் நின்று கொண்டிருக்கிறது? எந்த இடத்துல போய் நின்று கொண்டிருக்கிறது? துன்மார்கர் இருக்கிற இடத்துலயா? பாவிகள் இருக்கிற இடத்துலயா? பாவம் செய்யற இடத்துலயா உன் கால் போய் நிக்கணும்? இல்லங்க, ஆண்டு இவ்வளவு துக்கப்படுவாருங்க, இவ்வளவு வேதனைப்படுவாருங்க. தேவையில்லாத இடத்துல போய் நின்று உன் சாட்சி கெடுத்துக்காத.
தேவையில்லாத மனிதன் நிற்கிற இடத்துல நின்று உன் ஆவியை நீ கெடுத்துக் கொள்ளாத. நீ விசேஷத்தமானவங்க, நீ விலையேற பெற்றவங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது, அவருடைய அழைப்பு உங்க மேல இருக்குது, அவருடைய கிருபை உங்களுக்குள்ள இருக்குது. அதை கொழுந்து விட்டு எரிய செய்யணும் தவிர அதை மங்கி போவதற்கு தேவையில்லாத இடத்துல போய் நீங்க நிக்க கூடாது. அன்பு பிள்ளைகளே, உன் கால் எங்கன்னா போய் நிக்குதுன்னா ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு, நான் வந்து நிற்பதற்கு நான் தகுதியா? நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் இங்க வந்து நிற்பதற்கு தகுதியா? எத்தனை பேருடைய கால்கள் விக்கிரக ஆராதனை செய்யற இடத்துல போய் நிக்குது? எத்தனை பேருடைய கால்கள் கரக டான்ஸ் ஆற இடத்துல போய் நிக்குது? சகோதரனே சகோதரி கவனிங்க. எத்தனை பேருடைய கால்கள் பாட்டு கச்சேரி நடக்கிற இடத்துல போய் நிக்குது? நம்ம தகுதி அங்க போறது, நம்ம தகுதியா? நம்ம கால்கள் அங்க போலாமா? நம்மளோட கால்கள் நிக்கலாமா? நம்ம ஊர்ல திருவிழா நடந்தா நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், உனக்கு தெரியுமா? எங்கன்னா போயிடும், உனக்கு தெரியுமா? உபாசத்துல கண்ணீர் விட்டு அழுவேன், ஜெபிப்பேன், உனக்கு தெரியுமா? எனக்கு இருக்கிற பாரம் ஏங்க உங்களுக்கு இல்லை? என் ஜனங்கள் அழிஞ்சு போறாங்களப்பா, மெய்யான தெய்வத்தை தெரியாம எதையோ தெய்வம் சொல்லி நம்பி ஏமாந்து போறாங்களப்பா, இல்லாதத தெய்வமாக்கி கொண்டு ஏமாந்து போறாங்களா ஆண்டவரே. இந்த வருஷம் திருவிழாவுக்கு காலையில் போனா நைட்டு தான் வந்தேன், காலைல போனா 12 மணிக்கு, காலைல போனா 12 மணிக்கு தான் வந்தேன். ஏன்னா என் ஜனங்கள் அழிந்து போகாத என்னால பார்க்க முடியலங்க. உண்மையா சொல்றேன், என் ஜனங்கள் அழிந்து போகாத என்னால பார்க்க முடியல. இதயமெல்லாம் அப்படி குலுங்குது, அழுது. இன்னும் கிறிஸ்துவ அங்க பார்த்துட்டேன்னா என் ஜென்மமே செத்து போகுதுங்க, என் ஜென்மமே செத்து போகுது. ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய பேர் அங்க பார்க்கும்போது, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய போட்டோ அங்க பார்க்கும்போது, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய கால்கள் அங்க நிற்கும் பொழுது என்னால துக்கம் தாங்க முடியல. அன்பு பிள்ளை, துக்கம் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. ஆண்டவரே, இவள் எப்ப திருந்து போறாங்க, எப்ப மனமாற போறாங்க, எப்ப உங்களுக்கு பிரியமா வாழ போறாங்க, எப்ப விட்டுட்டு வந்த பாவத்தை வெறுக்க போறாங்க, எப்ப இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் விட்டு மனம் திரும்ப போறாங்க? இன்னும் குந்தி குந்தி வாழுகிறார்களே. பாகால் தெய்வமானால் பாகால் ஆராதிக்கட்டும், தேவன் தெய்வமானால் தேவன் ஆராதிக்கட்டும். இன்னையா இருவேஷம் போட்டு கொண்டிருக்கிறாங்க, இன்னையா வெளிவேஷம் போட்டுக்கிறாங்க. உலகத்தை கேட்டு ஒத்த வேஷம் நீங்க தெரியாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஒருத்தருடைய கால்கள் ஒரு ஒயின் சாப்பாடை பார்த்தா இருதயம் துடிக்குங்க, இருதயம் துடிக்கும், இருதயம் வலிக்கும். அன்பு பிள்ளையே, இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்துட்டேன்னா என்னால் அதை ஜீரணிக்கவே முடியாது. அன்பு பிள்ளையே, ஜீரணிக்கவே முடியாது. நீ சகோதரனே சகோதரியே, உன் கால் எங்க நிக்குது? உன் கால் எங்க நிக்குது? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சாட்சி தான். ஒரு தகப்பன் காலையில போனா இரவு தான் வருவாராம். குடிக்கார தகப்பன் அதிகாலையில் எழுந்து குடிக்க ஆரம்பித்தார்னா அப்படியே குடித்து கொண்டு இரவு தான் வீட்டுக்கு வருவாராம். அவருடைய மகன் அவரை பார்த்தே பல நாட்கள் ஆகிவிட்டதாம், பல நாட்கள் ஆயிடுச்சான். ஒரு நாள் அப்பாவை இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையன் முழிச்சிட்டு இருக்கிறான். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறான். கவனிங்க, அப்பா வீட்டுக்கு வராரு, பார்த்துட்டான், அப்பாவை பார்த்துட்டான். அப்பா தூங்குறாரு, இவனும் தூங்குறான். அப்பா அதிகாலை எழுறாரு, இவன் அதிகாலை எழுறான். உடனே பாருங்க, இந்த அப்பா போயிட்டு பாத்ரூம்ல போய் முகமெல்லாம் கழுவிட்டு வழக்கம் போல அவர் நடந்து போறாரு. அவருடைய கால்கள் எங்க போய் நின்னுச்சான்? ஒயின் ஷாப்பை போய் நின்னுச்சான். கவனிங்க, சாராய் கடையில போய் நின்னுச்சான் அவருடைய கால்கள். கை நீட்டி அந்த சாராய பாட்டில வாங்கும்போது பின்னாடி ஒரு சின்ன கை நீட்டு தான், எனக்கும் தான் சொல்லி திரும்பி பார்க்கிறாரு. அதிர்ச்சி. யாருதான் தான் பெற்ற பிள்ளை பின்னாடி நின்று கொண்டு கை நீட்டி வாங்குதான். அப்ப அப்பா அதிர்ச்சியாய் கேட்கிறாரு, டேய் நீங்கெல்லாம் வரக்கூடாதுடா, ஏன்டா வந்த? நீயே வந்துக்கிறியா, நான் ஏன் வரக்கூடாது? இப்ப இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப நீ வாங்குற, நான் ஏன் வாங்கக்கூடாது? டேய் சாராயடா, இது நீ குடிக்கூடாதா? நீ ஏன் குடிக்கிற, நான் ஏன் குடிக்கூடாது? நீ நிறைய பேர சொல்றேன்னா, நான் தான் கேட்டுட்டேன், நீ நல்லா இரு. இந்த ஜென்மத்துக்கு முடியாதுப்பா, நீ மாறினாதான் பிள்ளைங்க மாறும்.
நீங்க தந்தனாதான் பிள்ளைக்கு திருந்தோம். நம்ம தான் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், முன்மாதிரியா சாட்சி எடுத்துக்காட்டா இருக்கணும். அப்ப அப்பா கேட்டாராம், டேய் எப்படா நீங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நீ வர வரைக்கும் முடிச்சுனே இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அதனால உங்க கூட நான் படுத்துக்கினேன். நீ எழுந்தியா, நானும் எழுந்துட்டேன். நீ பாத்ரூம் போனியா, நானும் பாத்ரூம் போயிட்டேன். நீ முகம் கழுவுனியா, நானும் முகம் கழுவுனேன். நீ நடந்து அப்படியே போனியா, நான் பார்த்தேன். ஏன்னா அப்ப லைட்டா மழை தூரி விட்டுருச்சா மண்ணு தரையில, அப்பாவுடைய பாதம் பாரு. நீங்க நடந்து வந்தியா, அப்படியே பாத்து மேல பாதம் அப்படியே நடந்து வந்தா இங்க வந்துட்டேன். நீ எங்க வந்து நின்ற, நீ எங்க போய் நிக்கிறியா, உங்க பிள்ளைய வந்து நிற்பா. நீ கை நீட்டினியா, நான் கை நீட்டிட்டேன். நீ வாங்கினியா, நானும் ஒன்று வாங்கிட்டேன். யாருக்கு தவறுங்க? பிள்ளை கெட்டு போறது யார் தவறுங்க? அல்றீங்களே, கண்ணீர் வடிக்கிறீங்களே பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி, யாருடைய தவறு? நம்ம எப்படி நடக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க நிக்கிறோம், எதில் நிக்கிறோம்? அப்ப பாவியுடைய வழியில நம்ம நிக்க கூடாதுங்க. சரி, எங்க நிக்கணும்? கடகடான்னு ஒரு 3-4 வசனம் பார்க்கலாம், நேரம் ஆயிட்டே இருக்குது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. சீக்கிரம் வாசிக்கலாம், சீக்கிரம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அங்கே மலையின் உச்சியில் காலமே வந்து என் சமூகத்தில் நில். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்த உற்சாகமா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை தினமும் அதிகாலையில் எங்க நிக்கணும்? கொஞ்சம் கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட சகோதரனே சகோதரிகளே, நாம் எங்க நிக்கணும் பாருங்க. பாவியுடைய வழியில நம்ம என்ன பண்ண கூடாதா, நிக்க கூடாதா. ஆனா எங்க நிக்கணுமா? அதிகாலையிலே இருட்டோட தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்னாடி நாம் நிற்க வேண்டுமா? கரலை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. ஆனா நீங்க நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே எங்க போய் நிக்கிறாங்க? சத்தி சொல்ற டீ கடையில போய் நிக்கிறாங்களாம். அப்புறம் வேற எங்க நிக்கிறாங்க? ஏரிக்கரையில போய் நிக்கிறாங்களாம். தெருவில் போய் நிக்கிறாங்களாம். பாருங்க, அநேக ஆணுடைய பிள்ளைங்க எழுந்த உடனே எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியல. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ அதிகாலை இருட்டோடு எழுந்து என் சமூகத்தில் வந்து என்ன பண்ணு, நில்லு. எனக்கு முன்னாடி வந்து நில்லு. உன் கூட நான் பேச விரும்புறேன், உன்னை நடத்த விரும்புகிறேன், உனக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன், உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன். காலை எழுந்த உடனே எங்கேயும் போய் நிக்காத. காலையில் எழுந்த உடனே யாருக்கு முன்னாடி போய் நிக்காத. காலையில் எழுந்த உடனே எந்த இடத்துல போய் நிக்காத. நீ நிக்க வேண்டிய இடம் எதுனா, என்னுடைய சமூகத்துல வந்து நில்லு, என் பாதத்துல வந்து நில்லு, என் முகத்துக்கு முன்னாடி வந்து நில்லு. எலியா சொல்லுகிறான் பாருங்க, 17ஆம் அதிகாரம் 1 வசனம் 1 ராஜாக்கள் எடுத்து வாசிங்க சீக்கிரம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அல்லாமல் இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க உற்சாகமாய். எலியா பாரு என்ன சொல்றாருன்னா, என் வாக்கின் அன்றி பனியோ மழையோ இந்த பூமியில என்ன பண்ணாதுங்க, பெய்யாது. காரணம் என்ன? நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன். கவனிங்க அன்பு பிள்ளையே, ஏன் அப்படி தைரியமா சொல்றான்? நீ கர்த்தருக்கு முன்னாடி நின்னியானா உன்னை குறித்து சொல்லுவார், உன் கணவரை குறித்து சொல்லுவார், உன் மனைவியை குறித்து சொல்லுவார், உன் பிள்ளைகளை குறித்து சொல்லுவார், உன் எதிர்காலத்தை குறித்து சொல்லுவார், உங்க வேலையை குறித்து சொல்லுவார், ஊழியத்தை குறித்து சொல்லுவார், சபையை குறித்து சொல்லுவார், எல்லாவற்றையும் குறித்து சொல்லுவார். காலையில் எழுந்தவுடனே யார் மூஞ்சில முழிக்கணும்? அதான் தாவீது சொல்றாரு, உடைய முகத்துல தான் நான் விழிப்பேன்னு சொல்லுவார் தாவீது.
உடைய முகத்தையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லுவார். ஆனா நம்ம யார் மூஞ்சில முழிக்கிற சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு என் பொண்டாட்டி மூஞ்சில முடிச்சுட்டங்க, போச்சுங்க, வேற யாரு மூஞ்சில போய் முழிக்க போறீங்க? ஐயோ, அவங்க மூஞ்சில தான் முழிக்கணும். சில பேர் சொல்றாங்க, இந்த ஆளு காலையில நீ எழுப்பிட்ட அந்த ஆளு மூஞ்சில முழிச்சேன், ஐயோ அந்த நாள் முழுவதும் டென்ஷனுங்க, வேற யாரு வந்து உன்னை எழுப்பா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ யாரு மூஞ்சில முழிக்காத, முதல்ல யார் முகத்துல முழி, கர்த்தருடைய முகத்துல போய் விழிங்க, அவருடைய சமூகத்துல போய் நில்லு. எலியா போய் நிக்கிறான், நடக்க போகிற காரியத்தால லிஸ்ட் போட்டு ஆண்டவர் தராரு. உடனே தைரியமா போய் சொல்றான், இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், என் வார்த்தை இல்லாம ஒண்ணு நடக்காதுன்னு அவன் தைரியமா சொல்ல காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்றான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கிறார்களோ அவர்கள் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், அவர்கள் மூலியமாய் கர்த்தருடைய காரியங்கள் வெளிப்படும், அவர்கள் மூலியமாய் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும், அவர்கள் மூலியமாய் அற்புதங்கள் அதிசயம் நடக்கும். கர்த்தருக்கு முன்னாடி இருந்து நீ வந்தியானா நீ என்ன சொன்னாலோ அது அப்படியே நடக்குங்க. கர்த்தரை தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நான் பாஸ்டிங் இருக்கும்போது அதிகமா தேவனோடு கூட இருப்பேன். அப்ப இருந்துட்டு வந்து நான் என்ன சொன்னாலும் சரிங்க, அது அப்படியே நடக்கும். என் லைஃப்ல நான் அதை நிறைய உணர்ந்திருக்கிறேன். அதிகமா தேவ சமூகத்துல நான் இருக்கும்போது வேறு மனுஷனை மாத்திடுவார், ஆவிக்குரிய மனுஷனை மாத்துவார். சிந்தை, பேச்சு, சுபாவம் எல்லாமே ஆவிக்குரியதா இருக்கும். அப்ப வாயை திறந்து என்ன சொன்னாலும் அது அப்படியே தீர்க்க தரிசனமா மாறும், அது அப்படியே நடக்கும். எனக்கு அதே தான் உங்களுக்கு சொல்றேன். காலையில எழுந்து எங்க உன் கால் நிக்கணும்? தேவ சமூகத்தை நிக்கணும், தேவன் உண்மைதாக நிக்கணும். சங்கீதம் 122 வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிங்க. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேமே, எங்கள் கால்கள் உங்கள் வாசல்களிலே நிற்கலாயிற்று. இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, எங்க கால்கள் எங்க நிக்குமா? எருசலேம் நிக்கணும். என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஆலயத்துல வந்து என் கால் நிக்கும். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. ஏன்னா முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நாங்கள் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அப்ப நல்லா கவனிங்க, எங்க வந்து கால் நிக்குது பாருங்க, ஆலயத்திற்கு வேக வேகமா வந்து கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அவருடைய கால்கள் நிற்கலாயிற்று. நம்ம நிக்க வேண்டிய இடம் எது? ஒண்ணு தேவ சமூகம், காலில் எழுந்து அவர் முன்பதாக நிக்கணும். ரெண்டாவது தேவனுடைய ஆலயத்துல நம்முடைய கால்கள் என்ன பண்ணுமா? நிக்கணுங்க. அதுதாங்க ஆவிக்குரிய பிள்ளைகள். கண்ட இடத்துக்கு நம்முடைய கால்கள் போக கூடாதுங்க, கண்ட இடத்துல நம்முடைய கால்கள் நிற்க கூடாதுங்க. உங்களை நீங்கள் காத்து கொள்ளணும். அல்லது சொல்ல, உன் நடை என்ன பண்ணு? காத்துக்கொள், உன் நடையை சீர்தூக்கிப்பார். இன்னொரு வசனத்தை சொல்றேன், யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனம். சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 4:7, 1 பேதுரு 5:9, 1 பேதுரு 5:9. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அடுத்தது பாருங்க, ஜெபத்துல பிசாசுக்கு என்ன பண்ணுமா? எதிர்த்து நிக்கணுமா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நிக்கணும் சொல்ற காரியத்தை சொல்லுகிறேன், எங்க நிக்கணும்னு. ஜெபத்துல பிசாசு எதிர்த்து நிக்கணுமா. ஏன்னா உன் குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுகிறவன் அவன்தான், உன் மனைவிக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் அவன்தான், உன் கணவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் அவன்தான், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் அவன்தான், உன் குடும்பத்தை கெடுக்கிறவன் அவன்தான், சமாதானத்தை கெடுக்கிறவன் அவன்தான், நிம்மதியை கெடுக்கிறவன் அவன்தான், ஆளுதவரை தடுக்கிறவன் அவன்தான். ஆதாமையும் எவாளையும் ஏமாற்றினாயே, அற்ப கனியை காட்டி மோசம் செய்த சத்தான் நீதானே. ஆலயத்துக்கு போகாமல் தடுப்பவன் நீரே, எங்க ஆண்டவர் இயேசுவை வணங்கிடாம் எடுப்பவன் நீரே. தந்திரமாக நீயும் வேலை செய்கிற, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிற. தந்திரமாக நீயும் வேலை செய்கிற, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிற.
பிசாசை எதிர்த்து நிக்கணுமா? நம்ம ஜபத்திலே நிக்கிறது இல்ல, இன்னும் பிசாசு வேற எங்க நம்ம எதிர்த்து நிக்கிறது. அல்லேலூயா. அப்பா ஒன்னும் எதிர்த்து நிற்கும். டேய் தம்பிகளா கவனிங்க, அப்பாவை எதிர்த்து நிற்போம், அம்மாவை அப்படி எதிர்த்து நிற்போம், கூட பிறந்தவங்களை அப்படி எதிர்த்து நிற்போம், என் பாஸ்டரோட எதிர்த்து நிற்போம், டீச்சரை எதிர்த்து நிற்போம், வாதியர் அப்படி எதிர்த்து நிற்போம். அவங்களெல்லாம் எதிர்த்து நிக்க கூடாது. அவங்களாம் நல்லவங்க, உன் வாழ்க்கைக்கு நல்லதை செய்வாங்க. யாரை எதிர்த்து நிக்கணும்? உன்னை கெடுக்க நினைக்கிறானே, உன்னை அழிக்க நினைக்கிறானே, உன்னை தேவனுடைய பிரிக்க நினைக்கிறானே, உன்னை குடிக்க நினைக்கிறானே, உன்னை வெறிக்க நினைக்கிறானே, உன்னை பாவத்தில் நினைக்கிறானே, அந்த சாத்தானை தான் நீ எதிர்த்து நிக்கணும். கரலை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எப்படி எதிர்த்து நிக்கிறது? ஜபத்துல எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. 1 பேதுரு 5:9 சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு எவனுக்கு? பிசாசு. ஆமா, பாஸ்டர் அவனுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் எதிர்த்து நின்னுடாதீங்க. எதிர் வீட்டுக்காரனுக்கு போய் எதிர்த்து நின்னுடா. பாஸ்டர் தான் அவனுக்கு எதிர்த்து நின்னு நினைச்சா எனக்கு விரோதி அவன் தான், எனக்கு விரோதி இவன் தான், அதனால எதிர்த்து நிக்கிறேன். அவனுக்கு இல்ல, அவனுக்கு நான் எவனுக்கு? பிசாசுக்கு. அவன்தான் உன்னை சீரழிக்கிறவன், அவன்தான் உன்னை ஜெபிக்காதபடிக்கு தடுக்கிறவன், அவன்தான் வேதத்தை வாசிக்காதபடிக்கு தடுக்கிறவன், அவன்தான் ஆண்டவருக்காக வாழாதபடிக்கு தடுக்கிறவன். அவன் என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். அது எப்படியா? விசுவாசத்தில் எதிர்த்து நில்லுங்கள். முதல்ல பார்த்து எதில் எதிர்த்து நில்லுங்க? ஜபத்தில் எதிர்த்து நில்லுங்கள். அடுத்து விசுவாசத்துல எதிர்த்து நில்லுங்க. கவனிங்க, இந்த விசுவாசம் எதிர்த்து நில்லுங்க சொல்லி அடுத்து சாப்பிட்டு நான் போயிடுறேன். இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். கவனிங்க, எத்தனை பேருக்கு பிசாசு எதிர்த்து நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க? அதுதான் பாஸ்டர் டெய்லி நீ ஜெயிக்குது. கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவப்படுறேன். திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திட்டிடுறேன். சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போட்டுறேன். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிடுறேன். போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போயிடுறேன். பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பண்ணிடுறேன். இதெல்லாம் பண்றவன் யாரு? அவன் தான். அவனை எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல, போராட முடியல. எப்படின்னா என்னை விழ வச்சிடறான். நான் விழணும் எனக்கு ஆசையே இல்லை, நான் போகணும் ஆசையே இல்லை, பண்ணிடுறான். எல்லாம் பண்றது அவன் தான். அவனை எத்தனை பேர் எதிர்த்து நின்று இருக்கிறீங்க? உன் நாவில் ஆண்டவர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வார்த்தையில தேவன் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். கவனிங்க, ஒரு வாலிப பையன் ரசிக்கப்பட்டு அவன் வீட்டுல எப்பெல்லாம் ஜெபிக்கிறான்னு ஒரு குரங்கு வருமா. நல்லா கவனிங்க, அவங்க வீட்டுல ஒரு சந்து இருக்குமா, ஒரு ஹோல்ஸ் இருக்குமா, வெள்ளிலேட்டர். அவன் எப்போ ஜெபம் அந்த குரங்கு வந்து கர்ஜிக்குமா. இவனுக்கு அதை பார்த்தா பயமாகும், அது பல்லும் அது நகமும் அதை பண்றதை பார்த்தா பயமாகுமா. ஜபமே பண்ண முடியாதான். இவன் ஜபம் பண்ணான், ஆண்டவரே அந்த குரங்கு டெய்லி வந்து தொல்லை கொடுக்குதுப்பா, அந்த குரங்கு வராதபடி உதவி செய்யப்பா. கவனிங்க, நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். அந்த குரங்கு வராதபடி உதவி செய்யுங்கப்பா, அந்த குரங்கு எப்படியாவது நீங்க துரத்திருங்கப்பா இப்படின்னு ஜெபம் பண்ணும் தானே. கவனிங்க, அது போவே இல்லையா, அது போவே இல்லையா ஒரு நாளும். அதனால அவன் ஜபம் தடையான், கண்ணு தந்தானே ஜெபம் பண்ணுவானா. 3 நாள் கதறதான், அப்படியே கத்துதான். அப்ப ஆண்டு சொன்னாராம், மெல்லிய சத்தத்தில் இருதயம் பேசுதான், உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், விசுவாசத்தோட என்ன பண்ணு, போன்னு சொல்லு. என்ன சொல்லு? போன்னு சொல்லுன்னு. உடனே அவனுக்கு விசுவாசம் வந்து தைரியம் வச்சு இயேசுவின் நாமத்தை சொல்ற குரங்கு போ அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு போனதுக்கு பிறகு வரவே இல்லையாங்க. காலத்தடி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. இதுதான் விசுவாசத்தோடு கூட பிசாசு எதிர்த்து நிற்பது. இதுதான் ஜபத்துல பிசாச எதிர்த்து நிற்பது. எதிர்த்து நின்னு பாருங்க, எதிர்த்து நின்னு பாருங்க. நீ சொல்லு, என் கணவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவியே போ, என் மனைவிக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவியே போ, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவியே போ என்று சொல்லி உன் குடும்பத்துக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டிருக்கிற அந்த ஆவிகளை எதிர்த்து நின்று பேசுங்க. அப்பா அம்மாவை எதிர்த்து நின்று பேசாதீங்க, கூட பிறந்தவங்களை எதிர்த்து நின்று பேசாதீங்க, ஊழியக்காரன் எதிர்த்து நின்று பேசாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. யாரை எதிர்க்கணும்? எதிராளி ஆகிய பிசாசானவன். யார் தான் நமக்கு எதிரி? மாம்சத்தோட ரத்தம் நமக்கு போராட்டம் இல்லை. யாரோட போராட்டம்? அந்தகார லோகாதிபதியோட போராட்டம். இந்த உலகத்துல யாரும் நமக்கு எதிரியே கிடையாதுங்க. யார் தான் எதிரி? பிசாசு. அவன் தான் அவங்களுக்குள்ள புகுந்து நமக்கு விரோதமா செயல்படுறான். அன்னைக்கு எப்படி
பாம்புக்குள் புகுந்து, பிசாசு பாம்புக்குள் புகுந்து ஆதாம் ஏவாளையை தேவனுடைய பிரித்தானோ, அதே போலதான் உங்க குடும்பத்தை கெடுக்க, உங்களை கெடுக்க யாரோ ஒருவருக்குள்ள பிசாசு புகுந்து உங்களுக்கு விரோதமா செயல்படுறான். ஆகினால நீங்கள் எதிர்த்து போராட வேண்டியது மனுஷனோட அல்ல, எதிர்த்து போராட வேண்டியது மனுஷியோட அல்ல, மாம்சத்தோட. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு இடம் இல்ல, போராட்டம் இல்ல. அவங்கள இயக்குகிற அந்த ஆவியோடு தான் நமக்கு போராட்டம். அதை ஜெயிச்சிட்டோம்னா இவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு பொம்மை, கொஞ்சம் கவனிங்க, ஒரு பொம்மை அது நடக்குது, ஓடுது, அடிக்குது, பிடிக்குது, எல்லாம் பண்ணுது. இப்ப அது என்னன்னா பண்ணே இருக்குது. இப்ப அதை ஸ்டாப் பண்றதுக்கு அடிச்சா கூட அது ஸ்டாப் ஆகல. இந்த ஒரு பேட்டரி விளையாட்டு காட்டினானுங்க, ரோபோ விளையாட்டு. இப்ப அதை ஆஃப் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? பேட்டரி பிடிக்கணும். பேட்டரி வரைக்கும் அதை என்ன பண்ணோம்? அப்படிதான் பண்ணோம். அதே போலதான் நமக்கு விரோதமா மனுஷங்களை எழுப்புகிற அவன் தான். அவனை நம்ம கட்டிட்டோம்னா இவன் கூட நமக்கு யுத்தம் கிடையாது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் நமக்கு இல்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் நமக்கு இல்ல. பலங்கொண்டு திடமனதா இருப்போமே, இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதா இருப்போமே, இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலி நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எழுப்புதலி நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலி நேரமல்லோ, இயேசுவின் காலமல்லோ. எழுப்புதலி நேரமல்லோ, இயேசுவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதா இருப்போமே, இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதா இருப்போமே, இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. எழுப்புதலி நேரமல்லோ, நம்முடைய காலமல்லோ. எழுப்புதலி நேரமல்லோ, நம்முடைய காலமல்லோ. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், துன்மாருடைய ஆலோசனையில நடக்காம கர்த்தரோடு கூட நடக்கணும், கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கணும், கர்த்தருடைய வழியில நடக்கணும், சத்தியத்தில் நடக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும். இன்னும் நிறைய காரியம் இருக்குது. அப்ப தேவனுக்கு பிரியமான வழியில நடக்கும். அதான் சொல்றாரு தாவீது கேட்பார், நீங்க நான் நடக்க வேண்டிய வழி என்னன்னு என்ன பண்ணுங்க, காட்டுங்கன்னு சொல்லி கேட்பார். நீங்க கேளுங்க. ரெண்டாவது பார்த்தோம், எங்க நிக்கணும், எதுல நிக்கணும் சொல்லி நம்ம பார்த்தோம். காலமே எழுந்து அவருடைய சமூகத்துல நீங்க நிக்கணும். அவருடைய ஆலயத்துல வந்து உங்க கால்கள் நிக்கணும். பிசாசுக்கு ஜபத்துல எதிர்த்து நிக்கணும். உங்களுக்கு விரோதம் எழும்புற பிசாச விசுவாசத்துல எதிர்த்து நின்று நீங்க ஜெயிக்கணும். அதுக்காக தான் நீங்க நிக்கணும். அடுத்தது எங்க உட்காரணும் அதை சொல்லிட்டு பாருங்க. பரியாசக்கார உட்காரத்துல என்ன பண்ண கூடாதா? பரியாசக்கார உட்காரத்துல என்ன பண்ண கூடாது? நம்ம எங்க உட்காரணுமோ அங்கதான் உட்காரணும். தேவையில்லாத இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாதுங்க. ஒரு ரட்சிக்கப்படாத இருக்கிற இடத்துல போய் உட்காரக்கூடாது. ஒரு துன்மார்க்கிற இடத்துல போய் உட்காரக்கூடாது. கேலி பரியாசம் பண்ணுகிற பக்கத்துல நம்ம போய் என்ன பண்ணக்கூடாதுங்க. அதே சுபாவம் தான் நமக்கு வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கேலி கிண்டல் பண்றதே சில பேருடைய சுபாவம். மற்ற குடும்பத்தை கேலி கிண்டல் பண்றதே சில பேருடைய சுபாவம். மற்றவங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பரியாசம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அவங்கள பத்தி, இவங்களை பத்தி, அதை பத்தி, இதை பத்தி, அரசியல்வாதியை பத்தி, சினிமா நடிகரை பத்தி, சொந்தக்காரை பத்தி, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி, எதிர் வீட்டுக்காரை பத்தி, பக்கத்து வீட்டுக்காரை பத்தி, இதெல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க. அந்த பரியாசக்கார உட்கார இடத்துல என்ன பண்ணக்கூடாதுங்க, உட்காரக்கூடாது. உட்கார்ந்தீங்கன்னா உங்க ஆவி கலங்கி போயிடும்.
உங்க ஆவி கெட்டு போயிடும், உங்க மனசு கெட்டு போயிடும், உங்க ஆவிக்கு ஒரு ஜீவன் கெட்டு போயிடும், உனக்கு தேவனுக்கு உறவு கெட்டு போயிடும். நிறைய பேர் கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, பரியாசக்கார உட்காரத்துல உட்கார்றதுதான் காரணம். அங்க நீ உட்காராத, டிவிக்கு முன்னாடி உட்காராத, சினிமாவுக்கு முன்னாடி உட்காராத, துன்மார்க்க உட்கார இடத்துல உட்காராத, தேவையில்லாத இடத்துல உட்காராத, குடிக்கார உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்காராத. எங்கெல்லாம் ஜனங்க தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உட்காராத அன்பு பிள்ளை. நீ உட்கார வேண்டிய இடம் இருக்குது. அதை தான் உனக்கு நான் சொல்ல போறேன். நீ ஆவிக்குரிய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. கண்ட இடத்துல உட்கார்ந்து உன் சாட்சியை நீ கெடுத்துக்கொள்ளாத. கண்ட இடத்துல உட்கார்ந்து உன் ஜீவித்தை நீ கெடுத்துக்கொள்ளாத. நீ உட்கார்றதற்கென்று ஆண்டவர் சில இடங்களை வச்சிருக்கிறாரு, அங்கதான் நீ உட்காரணும். அப்படி நீ உட்கார்ந்தேன்னா கடைசியில் உன்னை சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். அவருடைய வலது பரிசில் கொண்டு போய் உட்கார வைப்பாருங்க. இந்த உலகத்துல சரியான இடத்துல நீ உட்கார்ந்தேன்னா உன்னை சிங்காசனத்தை கொண்டு போய் உட்கார வைப்பார். ஆனா இந்த உலகத்துல வாழும் பொழுது தவறான இடத்துல உட்கார்ந்தேனா, தகுதி இல்லாத இடத்துல உட்கார்ந்தேனா, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல உட்கார்ந்தேனா சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது, தேவனுடைய வலது பரிசில் உட்கார முடியாது. மாறாக நரகத்துல தான் நம்ம தள்ளப்படுவோம். நீ எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற? வேகமா ஒரு 4 வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். முதல் வசனம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 56 வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, பாருங்க யார் அவன் உட்கார்ந்துக்கிறவன்? பேதுரு. எங்க உட்கார்ந்துக்கிறான்? நெருப்பண்டை. 4 பேர் உட்கார்ந்து குளிர்காயர் யாரா இருப்பாங்க? குளிர்காயர் ஆளு யாருன்னு கேட்டேன். சோம்பேறிங்க தான் குளிர்காய்வாங்க. நீ பாருங்க, இல்லைங்க உண்மையா ஓப்பனா சொல்றேங்க. நானு இந்த வேலை வெட்டியில தான் குளிர் காய்வாங்க. ஐயா உண்மை தானே? காலையில வேலைக்கு போறவன உட்காந்து குளிர் காய் இருப்பானா? ஏதோ முக்கியமான காரியமா போறோம், காலைல உட்காந்து குளிர் காய்வானா? சொல்ல, குளிர் காய்வாங்க. நீ குளிர் காய்ஞ்சிக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா நீ காலில இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு ஓட்டம் தான், நீங்க குளிர் காயுது. தேங்காய் உரிக்கிறோட யாரும் குளிர் காய மாட்டாங்க, நேரம் வேலைக்கு போயிடுவாங்க. குளிர் காயவங்க யாருன்னா சோம்பேறிங்க. குளிர்காரன் யாருன்னா வேலை வெட்டி இல்லாதவங்க. குளிர்காயன் யாருன்னா கேலி பரியாசம் பண்றவங்க. குளிர்காயன் யாருன்னா ஊருக்கு அதையும் உலகத்துக்கு அதை பேசுறவங்க தான் இந்த குளிர்காயறவங்க. என்ன சொல்ல போனா ஆவில அனல் இல்லாதவங்க, வெது வெதுப்பா இருக்கிறவங்க, குளிரா இருக்கிறவங்க குளிர் காயுவாங்க, குளிர் போறதுக்காக. இப்ப இந்த பேதுரு பாருங்க, எங்க போய் உக்காந்துட்டான்? அங்க போய் உக்காரும் போது அங்க ஓடிடுது, கதை ஓடுது. அதான் கேலி பரியாசம் பண்றது. 4 கொண்ட ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு ஒரு ஊர்ல ஒரு பெரிய சண்டன் அப்படின்னுவாங்க. என்னது? இல்ல நான் சொல்லுங்க, என்ன தப்பா நினைச்சு பாருங்க. நம்ம முன்னோர்கள் சொல்றது அப்படித்தானே சொல்லுவாங்க. 4 கொண்ட ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு ஒரு பெரிய சண்டையா நாட்டுல. ஏன்? கண்டவங்க கதையெல்லாம் பேசிட்டு அவங்கள பத்தி கேலி பண்ணி, அது என்ன நடக்குதுன்னா நீ கேலி பண்ற பாரு, போய் அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர், ஏய் அவன் உன்னை பத்தி அப்படி சொன்னாடி, டேய் அவன் உன்னை பத்தி சொன்னா ஆச்சு, முடிஞ்சு போச்சு. அதனாலதான் பரியாசக்கார உட்கார இடத்த என்ன பண்ணாத, அப்பா எனக்கு வேலை இருக்குதுப்பான்னு வந்துரு. அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குதுமா. கேலி கிண்டல் பண்ணால பரியாசம், எப்பா அது இந்த இடம் இது கிடையாதுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அவன் கதையை கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா இருப்ப, நீ ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருப்ப. அவங்க சொல்றது கேட்காத, அவங்க கூட சேர்ந்து டைம் பாஸ் பண்ணாத, அவங்க கூட சேர்ந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு உட்கார்ந்து இருக்காத. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைஞ்சிருவ. பாருங்க, இந்த பேதுரு யாருங்க? முதல் பேதுரு, முதல் சீசன் பேதுரு. அவன் ஆண்டு கிட்ட வரும்போது பாருங்க, அவன் என்ன வைராக பாராட்டுனா, உமக்காக என்ன பண்ணுவேன், என் ஜீவனே நான் கொடுப்பேன், எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். பேதுரு தரிசனத்தை பார்த்த பேதுரு, தேவ சத்தத்தை கேட்ட பேதுரு, வெளிப்பாடுகளை சொன்ன பேதுரு, அற்புதங்களை அடையாளங்களை செய்த பேதுரு, இயேசுவோடு கூட வாழ்ந்த பேதுரு. அந்த பேதுரு பாருங்க, ஆண்டவரை 3 முறை மறுதலித்தான். அவன் 3 முறை மறுதலிக்க காரணம் என்ன? அவன் உட்கார்ந்த இடம் சரியில்லை. குளிர் காயிற அந்த ஜனங்களுக்கு நடுவில் அவன் உட்கார்ந்தான்.
அப்படி உட்கார்ந்தது நிமித்தமாகத்தான் அவன் ஆண்டவரை மறுதலித்தான். அன்பு பிள்ளைகளே, இனி இந்த வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, அநேகர் ஆண்டவரை மறுதலித்து விட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போறதுக்கு காரணம் என்ன? அநேகர் ஆண்டவரை மறுதலித்து விட்டு ஆலயத்துக்கு வராம போவதற்கு காரணம் என்ன? அநேகர் ஆண்டவரை மறுதலித்து விட்டு திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு போவதற்கு காரணம் என்ன? அநேகர் ஆண்டவரை மறுதலித்து விட்டு திரும்ப அந்த விக்கிரக ஆராதனைக்கும் அந்த பாவத்திற்கும் போவதற்கு காரணம் என்ன? நம்ம உட்காருகிற இடம் சரியில்லை. எந்த இடத்துல நாம் உட்கார வேண்டுமோ அந்த இடத்துல உட்காரணும். பேதுருவுக்கு அந்த நிலைமைனா நமக்கு எந்த நிலைமை? நம்ம ஏமாத்துறோம். அவனை ஆண்டவரை மறுதலிச்சுட்டானே. ஏன்? இயேசு கிறிஸ்துவை நேசித்தவன், இயேசு கிறிஸ்து மீது அன்பு கூர்ந்தவன், இயேசுவுக்காக வாழ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்து வந்தவன், இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையுமே அவன் சகித்துக் கொண்டவன். அப்படிப்பட்ட பேதுரு ஆண்டவரை மறுதலிக்க என்ன காரணம்? இயேசுவை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவன் எங்க செஞ்சிருக்கணும்? தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கணும், ஜபத்துல போய் உட்கார்ந்து இருக்கணும், உபாசத்துல போய் உட்கார்ந்து இருக்கணும், தேவ ஆலயத்துல போய் அவன் உட்கார்ந்து இருக்கணும். அதை விட்டு விட்டு அவன் எங்க போய் உட்காருகிறான்? உலகத்தானை போல கேலி பரியாசம் பண்ணுகிற அந்த ஜனங்களோடு கூட போய் அவன் உட்காருகிறாங்க. பரியாசம் பண்ணுகிற அந்த இடத்துல போய் உட்காருகிறான், குளிர் காயுகிற அந்த இடத்துல உட்காருகிறான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை அவன் நாவினாலே அவன் இருதயத்தினாலே மறுதலிச்சுட்டான். அன்பு பிள்ளையே, பின்மாற்றமா போயிட்டான். அன்பு பிள்ளையே, திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். அன்பு பிள்ளையே, திரும்ப பாவ வாழ்க்கைக்கு போயிட்டான். அன்பு பிள்ளைகளே, நான் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக வாழுவேன், நான் செத்தாலும் அவருக்காக சாவுவேன், அவர் தான் என் வாழ்க்கை, அவர் தான் எதிர்காலம் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஆண்டவர் மறுதலிச்சுட்டானே. எப்படிங்க? நம்ம கூட ஆரம்பத்தில் அப்படித்தானே சொன்னோம், நீ வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும், வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும், அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே, உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. நம்ம கூட பேதுருவை போல ஆரம்ப நாட்களை வீர வசனங்கள்லாம் பேசுனது உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தில் வீர வசனத்தெல்லாம் பேசுனது உண்மைதான். ஞானஸ்நானம் எடுத்த அந்த புதுசில் நம்ம வீர வசனத்தெல்லாம் பேசுனது உண்மைதான். ஒவ்வொரு வருடம் 31ஆம் தேதி இரவு வீர வசனமெல்லாம் பேசுனது உண்மைதான். ஆனால் தாக்கு பிடிக்க முடியலையே, ஒரு வாரம் முடியலையே, ஒரு மாதம் முடியலையே, ஒரு வருஷம் முடியலையே. என்னங்க காரணம்? ஏங்க? நான் ஆண்டவரை நான் மறக்க மாட்டேன், அவள் செஞ்ச நன்மை மறக்க மாட்டேன், வாழ்ந்து அவருக்காக வாழ்ந்துருவேன், செத்தாலும் அவருக்காக செத்துருன்னு சொன்ன நம்ம இன்னைக்கு ஆண்டவர் மறுதலிக்கு என்னங்க காரணம்? அவரை விட்டு வழி விலைக்கு போக என்னங்க காரணம்? அவரோட தூரம் போக என்ன காரணம்? தகாத இடத்துல நம்ம உட்காருவது தாங்க காரணம்.
தேவையில்லாத இடத்துல உட்காருவது தான் காரணம். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காருவது தான் காரணம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் சரத்குமார் ரசிகன். அவன் படத்தை முதல் நாளே போய் பார்ப்பேன். எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி. இங்கே ரிலீஸ் ஆகலைன்னா ஆம்பூரில் போய் பார்ப்பேன். இங்கே ரிலீஸ் ஆகலைன்னா சென்னையில் போய் பார்ப்பேன். ஒரு முறை எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை, பாண்டிச்சேரியில் போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு வைராகியம். அன்பு பிள்ளையே, ஒரு படத்துக்கு ரசிக்கப்பட்ட பிறகு ஒரு படத்துக்கு போயிட்டேன். நானும் சேர்ந்த பிறகு படத்துக்கு போயிட்டேன். உள்ளே போகிறேன், என் உடம்பெல்லாம் எரியுது. என் உடம்பெல்லாம் நரகத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. அங்கே போய் உக்காந்துட்டேன். என்னால் முடியல, கொஞ்ச நேரம் கூட என்னை உட்கார முடியல. அப்படியே எங்கேயோ தவறான இடத்த வந்து உட்காந்துட்டோம். என்னை அப்படியே ஆண்டவர் குத்துற மாதிரி இருக்குது, அப்படியே உணர்த்துறாரு. என்னால் அழுக தாங்கவே முடியலங்க, அழுக தாங்கவே முடியல. ஐயோ, தேவையில்லாத இடத்துல வந்து உட்காந்துட்டோமே, எத்தனை மணி நேரம் உட்காந்துட்டோமே. அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு வந்தேன், நான் செத்தாலும் செத்துருவேன் ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட இடத்துல வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், உட்கார மாட்டேன் ஆண்டவரே. உண்மை வேதனைப்படுத்துகிற இடத்துல நான் வந்து உட்கார மாட்டேன். உண்மை துக்கப்படுத்துகிற இடத்துல நான் உட்கார மாட்டேன். 4 பேர் உட்காந்து கேலி பிரயாசம் பண்ணுகிற இடத்துல நான் உட்கார மாட்டேன் ஆண்டவரே. நான் உட்கார வேண்டிய இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணுவேன், உட்காருவேன். அதனால தாங்க என் சாட்சியை காத்துக்கொள்ள முடிந்தது. அதனால தான் என் ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடிந்தது. அதனால தான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடிந்தது. அதனால தான் இந்த ஊழியத்தை உள்ளூர்ல செய்ய முடிந்தது. உள்ளூர்ல ஊழியம் செய்வது ரொம்ப கஷ்டம். வெளியூர்ல இருக்கிற வந்து எதனா சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா இங்க இன்ச்சு இன்ச்சா பாச பார்ப்பாங்க. அவருடைய நட உட பாவனை பேச்சு எல்லாமே பார்ப்பாங்க. உள்ளூர்ல ஊழியம் செய்வது ரொம்ப கடின கஷ்டம். உள்ளூர்ல ஒரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது ரொம்ப கடின கஷ்டங்க. ஆனா நம்ம சரியா வாழும்போது, சரியான இடத்துல நிற்கும் போது, சரியா நடக்கும் போது, சரியான இடத்துல உட்காரும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வாருங்க. அல்லேலூயா. அப்ப எங்க உட்காரணும்? கடகடான்னு வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 46 வசனம். சீக்கிரம் வாசிங்க, வேகமா வாசிங்க. உங்களுக்கு இது விளக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அது புரிஞ்சு நினைக்கிறேன். வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தின் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும், அவர் தேவாலயத்தின் போதகருடைய நடுவிலே உட்கார்ந்திருந்தார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. யார் அவர்? பாருங்க, இயேசு எங்க உட்கார்ந்திருந்தாராம்? போதகர் நடுவிலே. அதான் மிக முக்கியம். தேவாலயத்தில் இருந்து உட்கார்றது பிரச்சனை இல்ல, போதகருடைய நடுவிலே இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். அவங்க பேசுகிறத கேட்டு வினவி கொண்டிருந்தாராங்க. கரலை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த அன்பு பிள்ளைங்க. சின்ன பிள்ளைகளை கவனிங்க, வாலிப பிள்ளை கவனிங்க. எங்க உட்காரணும்? எங்க உட்காரணும்? போதகருடைய கூட வந்து உட்காரணுங்க. போதகர் எங்க உட்கார்றாரு அங்கதான் உட்காரணும். கண்டம் உட்கார இடத்துல எல்லாம் போய் என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது. இயேசு சிறு வயதிலேயே போதோட நடுவில் வந்து உட்கார்ந்தாராம். அவங்க வேதத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறாங்க. வேதத்தை பத்தி வினவி கொண்டிருக்கும் போது அது காது கொடுத்து கேட்கிறாரு. அநேக கேள்விகளை கேட்டு அநேக காரியத்தை தெரிந்து கொள்றாரு. அநேகருக்கு ஆச்சரியமான காரியங்களை அவங்க சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற, எதை பேசி கொண்டிருக்கிற, எங்க உட்கார்ந்து கொண்டு யாரை குறித்து எதை குறித்து நீ பேசி கொண்டிருக்கிற? நீ ஒரு முடிவெடு. நீ உட்கார வேண்டிய இடம் அதுவல்ல. நீ உட்கார வேண்டிய இடம் எதுவா? போதகர் நடுவிலே நீ உட்கார வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் வந்து போதகர் நடுவிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை வினவ வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நேரில் அதனால நம்ம சீக்கிரம் போறேன், நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சங்கீதம் 46:10. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்கம்மா. 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். போதும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, நிறைய பேரோட லைஃப் பிஸி, உட்கார்றதே கிடையாது. எங்க உட்கார்றது இல்ல? தேவனுடைய சமூகத்துல உட்கார்றது இல்ல, தேவனுடைய பாதத்துல உட்கார்றது இல்ல. வேற எங்காவது பாருங்க, மணிக்கணக்கா உட்கார்ந்து இருப்போம். ஆனா சர்ச்சில் வந்து 1 மணி நேரம் நம்மளால உட்கார முடியல. எத்தனை முறை அந்த திரும்பி திரும்பி அந்த வாட்சை பார்க்குறோம். நம்ம கையில் இருக்கிற வாட்சை பார்க்கறது, செல்போன் இருக்கிற வாட்சை பார்க்கறது, பக்கத்துல மூஞ்சை பார்க்கறது. என்ன தெரியல, ஒன்றும் பாஸ் முடிக்கலையே, எப்போ போகுதுன்னு தெரியலேன்னு.
ஆனா மற்ற இடத்துல 24 மணி நேரம் எங்கெங்கயோ உட்கார்றோமே, அங்க நம்ம டைம் பாக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் தேவ சமூகத்துல உட்கார நமக்கு நேரம் இல்ல, தேவ சமூகத்துல உட்கார நமக்கு விருப்பம் இல்ல, தேவ சமூகத்துல உட்கார நமக்கு மனசு இல்ல. ஏன்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அன்பு பிள்ளையே, இங்க தாங்க எல்லாமே கிடைக்குது. நிம்மதி கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, கிருபை கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது. சொல்ல போனா உனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்குது, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குதுங்க. கரலை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்துங்க. கண்ட இடத்துல உக்காந்தேன்னா இதெல்லாம் கிடைக்காதுங்க. அங்க போய் உக்காந்தது தப்பா போச்சுப்பா, அதனால நிம்மதியே போச்சுன்னு சொல்லுவேன். அங்க போய் உக்காந்து தப்பா போச்சு, அதனால தான் அந்த பிரச்சனை சொல்லுவேன். அங்க போய் உக்காந்து தப்பா போச்சு, அதனால தான் அந்த சண்டை சொல்லுவேன். அங்க உட்காராதீங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க, தேவன் ஊழியக்காரனோட உட்காருங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருந்தாலாம். வசனமான சொல்லுது, நேரம் இல்லை. எரேமியா சொல்லுது, யாத்ராம் சொல்லுது உட்கார்றத பத்தி. ஆனா நமக்கு நேரம் இல்லை, அதை மாத்திரம் வாசிட்டு முடிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டதா. என்ன நடக்குது பாருங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியா வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு ஒரு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே 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 மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. தேவனுடைய பாதத்தை உட்கார்ந்தீங்கன்னா நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்தீங்கன்னா அவர் கொடுக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த மார்த்தாள் பாருங்க, பற்பல வேலை செய்கிறவர் கவலையா இருக்கிறார். ஏன் உன் வாழ்க்கையில கவலை? இந்த கவலைக்கு மருந்து எங்க? ஆண்களும் சரி பெண்களும் சரி, வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கவலையாவும் இருக்கிறோமே, எப்ப பார்த்தாலும் கண்ணீரோடு இருக்கிறோமே. ஏன் நீ தேவ சமூகத்துல உட்காரல, தேவனுடைய பாதத்துல உட்காரல, தேவனுடைய ஆலயத்துல வந்து நீ உட்காரல? நீ உட்கார்ந்து பாருங்க, எங்கெங்கயோ உட்கார்றியே, அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கு முன்னாடி எல்லாம் போய் உட்கார்றியே, அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு வாரத்துல ஒரு நாளோ இல்ல ஒரு நாள்ல 1 மணி நேரமோ நீ தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து பாரு. தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து பாரு, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உன் குடும்பத்துக்கு பிரச்சனைகள் மாறும், உன் குடும்பத்துக்கு போராட்டங்கள் மாறும், உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். உனக்கு தேவன் அற்புதங்களும் அதிசய தருவா. நீ எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தையும் அவர் சமூகத்திலிருந்து உனக்கு தருவார் அன்பு பிள்ளைகளே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவருடைய பாதத்துல உட்கார்றது இல்லைங்க. பிஸி வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் ஓட்டம் ஓடினே இருக்கிறோமே, என்ன சாதிக்க போறோம்? எப்ப பார்த்தாலும் வேலை ஓடிட்டே இருக்க, என்ன சம்பாதிக்க போற? 6 நாள் ஆண்டவர் உலகத்தை படைச்சாரு, 7ஆவது நாள் என்ன பண்ணாராம்? அவரே ஓய்ந்து இருந்தார். அங்க ஓய்வு தேவைங்க மனுஷனுக்கு. அந்த ஓய்வு நாள் தான் அந்த நாள். அந்த ஓய்வு நாள் நீ ஓய்ந்து இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புறாரு. எந்த வேலையும் செய்யாம எந்த இடத்துக்கு போகாத, என் சமூகத்துல வந்து இரு, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஆராதனை பண்ணு, என் வார்த்தைகளை கேளு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை தருவேன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? அந்த 7ஆவது நாளை கூட ஆண்டுக்கு கொடுக்காம, அவருடைய சமூகத்துக்கு வராம, ஓய்ந்திராம எங்கெங்கயோ போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைனா ஃபங்க்ஷன் வைக்கிறோம்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறான். எப்படிதான் வைக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வைக்கிறானுங்கள, நம்மள விட்டாலும் நல்லா, நம்மள விட மாட்டேங்கிறான்.
வந்துரு வந்துரு வந்துருன்னு ஒரே தொல்லை. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் போனோம், நான் வரமாட்டேங்கன்ட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நீ எத்தனை மணிக்கான வா, முன்னாடி நாள் வா, பின்னாடி நாள் வர, டைம் வந்தால் வரேன் போங்க அப்படின்ட்டேன். நீ கோச்சிக்கனா எனக்கு நகுது, நீ கோச்சிக்க காட்டி எனக்கு நகுது, அவசியமே கிடையாது. அல்லேலூயா. சொந்த பந்தம் தேவைத்தாங்க, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. நண்பர்கள் தேவையில்லைன்னு சொல்லலை. கர்த்தரை விச்சுட்டு அப்படியேப்பட்ட உறவு நமக்கு தேவையில்லை. கர்த்தரை விச்சுட்டு அப்படியேப்பட்ட நண்பர் நமக்கு தேவையில்லை. அப்படி கர்த்தரை விச்சுட்டு அங்கே போனேன்னா உனக்கு வர வேண்டிய மதிப்போ மரியாதை கனமோ அங்கே வராது. சந்தோஷமோ சமாதான மகிழ்ச்சி உனக்கு அங்கே கிடைக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாரு, சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். அவருடைய பாதத்தில் தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆக அந்த வார்த்தை கேட்ட அன்பு பிள்ளையை, நீ 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். துன்மாருடைய ஆலோசனையில நடக்காதே, பாவியுடைய வழியில நிற்காதே, பரியாசக்கார உட்காரத்துல உட்காராதே. இது 3 தவிர்த்து விட்டு இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி நடவுங்கள், இன்றைக்கு செய்தியின்படி நில்லுங்கள், இன்றைக்கு செய்தியின்படி உட்காருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை தேவன் எல்லாவற்றிலும் ஆஸ்வதிப்பார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கவனிங்க, ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு ஞானஸ்தானத்துக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம்.